எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் நாம் வாசிக்கலாம். பரம அழைப்புக்கு கொண்டுள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் சபை கூடி வரும்போதெல்லாம் அல்லது நம்முடைய அனுதின வாழ்விலும் கூட நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்கணும். எபிரேயர் 12:1 நாம் அப்படி வாசிக்கிறோம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவும். வேறு எங்கே கண்ணையும் நாம் வைக்கக்கூடாது, எங்கேயும் கண்களை நாம் பதிய வைக்கக்கூடாது. கிறிஸ்துவை நோக்கி தேவன் நமக்கு ஒரு வாழ்வு நியமித்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை பொறுமையாக நம்ம ஓடணும். அதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12 நான் வாசித்தோமானால், போன வாரம் நான் வாசித்தோம். எத்தனையோ விசுவாச வீரர்களை நாம் அங்கே வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நற்சாட்சி பெற்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் நம்மை இல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது. விசேஷித்த நன்மையை தேவன் இயேசுவை நமக்கு இரட்சகராய் வைத்திருக்கிறார். இயேசுவை நமக்கு தேவன் அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். இயேசுவின் அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவர், முடிக்கிறவர், முடிக்கப் போகிறவர். எப்படி விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாய் ஜீவனுள்ள விதையாய் துவக்கினாரோ அதை ஜெயமாய் முடிக்கிறவர் ஆண்டவர் அவர். இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்களானால், பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். 5:1-5 நம்மில் பவுல் நமக்காக அவர் சொல்லும்போது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்து முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்படி நாமும் நம்பணும். நம்மளே விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவர் வருகிற வரைக்கும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரை அதை ஜெயமாய் முடிவறிந்து ஜெயமாய் நடத்தி முடிப்பார் அவர். அப்படித்தான் நம்மளை தேவன் அழைத்தார். நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்கிறவர் அதை ஜெயமாய் முடிப்பார். நிச்சயமாய் வெற்றியாய் அதை முடிப்பார். அதை முடிக்கிற அவரை அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறார் என்கிறவரை உற்று கவனிக்கணும். அந்த இயேசுவை கவனித்து பார்க்கணும். நாம் அவரை கவனித்து பார்க்கணும். அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடணும். அவர் மேலே தான் நம்முடைய கண்ணை வைக்கணும். நாம் துதியில் கேட்டோம், நீதிமொழிகள் புத்தகத்தில் 8:34, நித்த நிமித்தம் அவர் வாசற்படியிலே விழித்திருந்து. அந்த காலங்களில் ஒரு யாசிக்கிறவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள், ஏம்மா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறவர்கள் அல்ல. அப்படி இல்லை. அது எப்படின்னா, ஒருத்தர் வாசல் படியில் அப்படி கெஞ்சி படுத்திருக்காங்க. நீங்கள் சில சமயத்தில் லாசருவின் படத்தை நீங்கள் அப்படி பார்த்துருப்பீங்க. அப்படி வாசல் படியில் கெஞ்சி படுத்திருக்காங்க. அப்படி அவங்க என்ன மீறுதோ அதை கொடுக்குறாங்க. போ போ அப்படின்னா போயிட மாட்டாங்க. அங்கேயே படுத்திருந்து நித்தம் நித்தம் அவர் வாசல் படியில் விழித்திருந்து தங்கியிருந்து அவரிடத்தில் ஒரு பெற்றுக்கொள்ளுகிற மக்களைப் போல தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைப்பு விசேஷமான அழைப்பு, நம்மை குறித்த அழைப்பு. நாம் அதை புரிந்து கொள்ளணும். நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்கினவர் எப்படினாலும் முடிச்சு நீ வா அப்படின்னலாம் இல்லை. அதை நற்கிரியை நம்மளே தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்த அதை நிறைவேற்றி வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கையில் முடிப்பாங்க. அதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைச்சிருக்காங்க.
அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடணும். இதை பேதுருவின் சம்பவத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். சில நேரங்களில் நாம் விசுவாசத்தில் தடுமாறலாம், துன்பங்களில் துவண்டு போகலாம், பிரச்சனைகள் வரும்போது நாம் குளிர்ந்து போகலாம், பல சூழ்நிலைகளில் நாம் கடந்து போகலாம். ஒரு வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், எத்தனையோ முறை நாம் வாசிக்கிறது தான் அது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவர், அதை முடிக்க அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் கூட தேவன் நம்ம மேலே எப்படியோ கடுகடுன்னு இருக்கிறது போல சிந்திக்கக்கூடாது. அவர் எப்போவுமே நம்ம முகத்தை பார்த்து சிரித்த முகமாய்த்தான் இருக்கிறார். அப்படி நீங்கள் விளங்கியிருக்கல, ஆண்டவரை எப்போ பார்த்தாலும் ஒரு சிரித்த முகமாய், நல்ல அன்பாய், மகளே மகனேன்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்ற வந்தவர்கள். நம்ம பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்ற வந்தவர்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று, பிரியமான பிள்ளைகளைப் போல கர்த்தருக்கு சித்தமானது இன்னதென்று சோதித்து பார்த்து வாழுகிற மக்கள் நாம் ஏதோ மனம் போல வாழுகிறவர்கள் அல்ல. அப்படி நாம் சபையில் உட்காந்துருக்க எல்லாரையும் பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம போலியாய் தட்டி கொடுக்க விரும்பலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் பிறக்காத, தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை பெறாத, தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்காத ஒருவருக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் இருக்கவே முடியாது. அல்லது அப்படிப்பட்டவர்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கவே தெரியாது. தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்காத ஒருவருக்கு தேவனுடைய ஆவியினுடைய சத்தம் கேட்க முடியாது. தேவனுடைய வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படாத ஒருவருக்கு தேவனுடைய விருப்பங்கள் எப்படி புரியும்? நாம் ஏதோ நல்லது கெட்டதை கூட்டி கழித்து வாழுகிற வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையினே நாம் எடுத்துக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்வு தேவனுடைய ஆவியினால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அந்த சபை புளிச்சுது, இந்த சபை புளிச்சுதுன்னு இங்கே வந்ததுனால நாம் சரியாயிட்டோம்னு நாம் நினைக்கக்கூடாது. அப்படி இல்லை. அப்படி நாம் தேவனால் நடத்தப்படுகிறோம் என்று நாம் நினைக்கக்கூடாது. மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் பிறக்காத ஒருவருக்கு இந்த சபையில் பேசப்படுகிற எந்த செய்தியும் வெறுப்பாக இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். நீங்கள் பேசுகிறவர்களையும் மற்றவர்களையும் தூற்றிக்கிட்டு கூட தெரியலாம், அதுதான் நடக்கும். ஆனால் மறுபடியும் பிறந்திருந்தா, ஆவியினால் மறுபடியும் புதுசாய் பிறந்திருந்தா, தேவனுடைய ஆவியானவர் பேசுகிற ஒரு வார்த்தையாவது உங்கள் உள்ளத்தை தொட்டு நம்மை நடத்தும். நம்ம விளங்கிக் கொள்ளணும், மறுபடியும் பிறந்தவர்கள் தானே நாம் அப்படின்ற நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அது இல்லாத இந்த வாழ்க்கையை நாம் பிரியமான பிள்ளைகளைப் போல நாம் நடக்கணும் கொள்ளணும், அதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லாது. இதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் தான் இந்த வாழ்க்கையை நமக்கு நடத்துகிறார், நாம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருந்து இந்த வாழ்க்கையை உருவாக்குகிறார், இந்த வாழ்க்கையை நடப்பிக்கிறார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஏதோ நான் நடக்கிறேன்லாம் நான் நினைக்கிறதே இல்லை. பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே இருந்து விருப்பத்தையும் செய்யும் தேவனே தான் அதை செய்கிறார். மறுபடியும் பிறந்திருந்தால் அது ஆழமாய் புரியும். இல்லைனா நாமே நல்லது கெட்டதெல்லாம் வருஷங்களாய் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு மூளை அறிவில் நடந்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மனத்தாங்கலும் குறையும் முறுமுறுப்பும் எல்லாம் வரத்தான் செய்யும். லூக்கா எழுதின சுவிசேஷம் இதை தேவன் எவ்வளவு கரிசனையாக நம்மை அழைத்தவர் இருக்கிறார்னு பாருங்க. நம்மளே நற்கிரியை துவக்கினவர் பேதுருவின் வாழ்க்கையில் அவர் செய்கிறத நம்ம எத்தனையோ முறை வாசிக்கிறோம். இப்போதும் நாம் அதை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் 31ஆம் வசனம், விசுவாசத்தை பேதுருவின் வாழ்க்கையில் துவக்கினவர் அதை எப்படி அவர் சொல்றார் பாருங்க. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உங்களை எல்லாரையும், சீசர்கள் எல்லாரையும் குறிப்பாய் அடுத்த வசனத்தில் பேதுரு தன்னை சொல்கிறதா புரிந்து கொண்டார். எல்லாரையும் சாத்தான் சுளகில் புடைக்கிறது போல புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆனால் நம்மை அழைத்தவர்
நமக்குள்ளே விசுவாசத்தை வைத்தவர், விசுவாசத்தை வைத்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை துவக்கினவர் என்ன சொல்றார் பாருங்க. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நான் வேண்டிக் கொள்வேன், உனக்காக நான் வேண்டிக் கொள்வேன், பயப்படாத. ஏன்னா உன்னிடத்தில் விசுவாசத்தை துவக்கினவர் நான். அந்த விசுவாசம் ஒன்றில் ஒளிஞ்சு போகாதபடிக்கு, ஜெயம் கொள்ளுகிற அந்த விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன். அதை எப்படி வேண்டிக் கொள்கிறார்னு பாருங்க. நான் குணப்படும்படி நான் குணப்படுவேன், நான் சரியாவேன், நான் மனம் திரும்புவேன், நான் ஜெயம் பெறுவேன். ஜெயம் பெற்று பின்பு என் சகோதரனை ஸ்திரப்படுத்துகிற அளவுக்கு தேவன் என் விசுவாசத்தை ஒளிந்து போகாதபடிக்கு எனக்காக ஜெபிப்பார். நான் விசுவாசிக்கிறபடி. அவர் எப்படி ஏன் ஜெபிக்கிறார்னா, நான் குணப்படணும். பல சூழ்நிலைகளில் நாம் கடந்து போகிறோம், நெருக்கங்களில் கடந்து போகிறோம், சோதனைகளில் துவண்டு போகிறோம். அந்த நேரங்களில் ஆண்டவர் என்னுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடிக்கு எனக்காக ஜெபிக்கிறார். ஏன் ஜெபிக்கிறார்? நான் ஸ்திரப்படணுங்கிறதுக்காக. இங்கே அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், சாவிலும் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன்னு சொன்ன அந்த மாம்சம் ஒழியவும், அந்த மாம்சம் எவ்வளவு பொல்லாதது என்று பேதுரு அறிந்து கொள்ளவும், இந்த மாம்சத்தின்படி நான் பிழைத்தால் சாவேன் என்று அவன் அறிந்து மனம் திரும்பி, இந்த மனுஷிக வைராக்கியம்லாம் ஒன்றுமே ஆகாது. மனுஷிக வைராக்கியம் பலூன்ல காத்திருக்கிற மாதிரி, யாராவது ஒன்று சொல்லிட்டா புஷ்னு போயிடும் அது. ஆனால் தெய்வீக வைராக்கியம் ஒருத்தரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, ஆண்டவர் எனக்காக ஜெபிக்கிறார், நான் ஸ்திரப்படத்தான் ஜெபிக்கிறார். நான் ஜெயிக்கவும் ஸ்திரப்படவும் பலப்படவும் தான் எனக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். என் விசுவாசம் உறுதிப்படுறதுக்காகத்தான் ஆண்டவர் எனக்காக ஜெபிக்கிறார். என்னிட்ட இருக்கிற விசுவாசம் உண்மை அப்படிங்கிறத இதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் அதை எப்படி பேதுரு நமக்கு பேசுகிறார் பாருங்க. 7 வசனம், 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிற நான் உங்களுக்கு கொடுத்த விசுவாசம். நீங்கள் கடையில் வாங்கின விசுவாசம் இல்லை. ஒரு சிலர் மனுஷரிடத்திலிருந்து விசுவாசங்களை வாங்கியிருக்கிறோம். சோதனைகள் எல்லாருக்கும் வரும். சிலருடைய வீழ்ச்சி அல்ல, நமக்கு எப்படி சொல்கிறது, சிலருடைய வீழ்ச்சிகளை நம்ம பெருசாக யோசிப்போம். நம்ம வீழ்ச்சிகள் நமக்கு தெரியாது. ஏன்னா அது நம்ம விசுவாசம். தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசம். அந்த விசுவாசம், அந்த வெளியேறப்பட்டதாக இருக்கிற என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. இப்போ சோதிக்கப்படுதுன்னா என்னிடத்துல விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் சோதனை இல்லை. என்னிடத்துல இருக்கிற விசுவாசம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சோதனை. சோதனையே என்ன? எனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறதா சோதனை. என்னிடத்துல இருக்கிற விசுவாசம் ஜென்யூனா, உண்மையானது தானா, நம்பகத்தகுந்தமானது தானா, அல்லது அது போலியா? அதுதான் டெஸ்ட், நமக்கு வர்ற டெஸ்ட் எல்லாம். அப்போ அந்த டெஸ்ட்டில் நாம் சந்தோஷமாய் காரியங்களை பார்க்கத்தான் செய்யணும். ஏன் அந்த டெஸ்ட் எனக்கு வந்திருக்கு? என் விசுவாசத்துக்கு தான் எல்லாமே பரீட்சை. விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்க, அது வாயினால் சொல்கிறேன்னா, மூளை அறிவில் சொல்கிறேன்னா, இதயத்திலிருந்து உண்டான தேவன் போல் உண்டாக்குன விசுவாசம் தானாங்கிறது உண்மையா பொய்யா, அல்லது உண்மையா மாயமான விசுவாசமா உண்மையான விசுவாசமாங்கிற பார்க்கறதுக்காகத்தான் அந்த டெஸ்ட் நமக்கு இப்போ வந்திருக்கு. அந்த விசுவாசம் நம்மிடத்துல உண்மையாக அது கண்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ என்னிடத்தில் இருக்கிற தேவன் கொடுத்த அந்த மெய்யான விசுவாசம் உண்மையா மாயமானதா அப்படிங்கிறத தான் சோதனைகள் நம்மை நிரூபிக்குது, நம்மளை காட்டுது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? சோதனைகளில் நாம் துவண்டு போனால் இது என்னுடைய மாயமான விசுவாசம்னு காணணும். இது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததல்ல. இது என்னுடைய அறிவு, நான் கேட்டது, நான் புரிந்து கொண்டது. நிச்சயமாக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது.
விசுவாசத்தை தேவனே தரலைன்னா நாம உண்டாக்குற மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகத்தான் இருக்கும், எத்தனை வருஷம்னாலும். ஆவியினால் பிறப்பது மட்டும்தான் ஆவியாக இருக்கும். அதனால தான் எப்பவும் யோசிக்கிறோம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு தான் வரணும், வேற வழி இல்லை. நம்ம துதியில் கேட்ட இங்கே உட்காந்துருக்கிற யாரையாவது தேவன் மறுபடியும் நாம் பிறந்திருந்தா, உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்தோம்னு ஒரு நிச்சயம் இருந்தால் அவர்களெல்லாம் பார்த்து ஆஹா இவங்களை ஏன் தான் தெரிந்தெடுத்தோம்னு சலிக்கிறது இல்லை. அப்படி தேவன் தெரிந்தெடுக்காதவர்களை குறித்தும் அவர் சலிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் தெரிந்தெடுக்கல, அவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத பற்றியவர்களுக்கு அவர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தான் அவர் விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்களை குறித்து ஆஹா இவங்களை எப்படித்தான் தெரியாமல் தெரிந்தெடுத்துட்டோம்னு அவர் சலிக்கிறது இல்லை. அது பர்ஃபெக்ட், அவர் தெரிந்தெடுத்தது சரி. உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை தெரிந்தெடுத்தது அவரை பொறுத்தவரையில் சரி. எனக்கு தோணலாம், ஆனால் அவரை பொறுத்தவரையில் பர்ஃபெக்டாக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கற்பத்திலே உலக தோற்றத்துக்கு முன்னவே என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு சலிப்பும் இல்லை. நம்ம யாரும் அப்படியெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. போய் இன்னும் நல்லா இப்படி உண்டாக்கியிருக்கலாமே, நல்லவங்களை பார்த்து தெரிந்தெடுத்துக்கலாமே. என்னோனோ 1 பேதுருல என்ன எழுதியிருக்கு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு. எவ்வளோ பேர் ஞானிகள் இருக்கும்போது ஏன் இவங்களை தெரிந்தெடுத்தோம்னு நினச்சாரா? உள்ளதை அவமாக்கும்படிக்கு இல்லாததையும் இழிவானதையும் எப்பமாவது செலுத்து கொண்டாரா? அப்படி தெரிந்திருந்த மக்களுடைய மனநிலை என்னன்னு அவர் பார்க்குறார். அப்படி தெரிந்தெடுத்த மக்கள் மாம்சமான எவனும் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறதில்லை. மாம்சமாய் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிற யாரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இல்லை. நான் அழுத்தமாக சொல்கிறேன் கேளு. நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய வீராப்பை வைத்து அவரிடத்தில் மேன்மை பாராட்டுகிற யாரும் அவர் அழைத்தார்னே நம்ம சொல்ல முடியாது. அவர் அழைத்தவர்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. அவரே தேவனால் எனக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் என்று அவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கவங்களா தான் இருக்கார். எல்லாம் என்னால் உண்டானது அல்ல ஆண்டவரே, தேவனே உங்க ஈவு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய மனநிலை இதுதான். அவர்களுக்கு ஆழமாக புரிஞ்சிருக்கு தேவன் தெரிந்து கொண்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்கள் எப்படி இருக்கும்? சின்ன சின்ன காரியங்கள் ஏதாவது செய்தோம்னா பெருசாக யோசிக்குது நம்மால் உண்டானதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய மனநிலை எப்பவும் ஆவியினால் தொடங்கப்பட்ட வாழ்க்கை, இது என்னால் உண்டானதல்ல, நீரே என்னுடைய நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் என்று அப்படி தான் இருக்கும். நான் அப்படி தான் விசுவாசிப்பேன். அப்போ நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் சரியா மாயமாங்கிறத காண்டதுக்கு தான் டெஸ்ட் வருது. அது சோதிக்கப்பட்டு அவர் வரும்போது புகழும் கனமும் மகிமையும் நமக்கு உண்டாக அது காணப்படும். பேதுரு அப்படி தான் சொல்கிறார். இன்னும் அவர் ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கொஞ்ச காலம், யாருக்காக ஞாபகம் இருக்கான்? இப்போ கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறீர்கள். 5 10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன், நம்மை அழைத்த தேவன், சகல கிருபையும் வல்லமையும் அதிகாரமும் படைத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அப்படியெல்லாம் விசுவாசிக்க முடியுதா? நம்மை அழைத்த தேவன் ஒன்றுமே இயலாதவரா? இல்லை. இப்போ பேதுரு சொல்லுகிறார், நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொரிந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் இந்த பூமியில் நாம் பாடுபட வேண்டியிருக்கு. கொஞ்ச காலம். ஏன் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள. டெஸ்டெல்லாம் சோதனையெல்லாம் நமக்கு என்னத்துக்கு வருதுன்னா, நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் சரி அப்படிங்கிற நிரூபிக்க. ஒரு குறைவுகள் வரலாம், ஆனாலும் அந்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் சரிதான், நீ போ, தைரியமாய் போ, அவர் வெளிப்படும் போது உனக்கு கனமும் மகிமை உண்டாக காணப்படும் என்று உறுதிப்படுத்தத்தான் நமக்கு சோதனைகள் வருது. அதை எப்படி பேசுகிறார் பாருங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் ஆண்டவர்.
இப்போ கொஞ்சம் காலம் கொஞ்சம் பாடுகளை நம்ம கடந்து போகிறோம். அதில் தேவன் நம்மை அழைத்தவர், நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்த நம்மை நிறைவேற்றி முடிப்பார். அவரை நோக்கித்தான் நம்ம ஓடணும். எடுத்துக்கொள்வோம் லூக்கா 22. அவன் எப்படி உத்தரவு கேட்டுக்கொண்டாலும் விசுவாசம் ஒளிஞ்சு போகும்படிக்கு கோதுமையை சொடகில் புடைக்கிறது போல புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டாலும், நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். தைரியமாயிரு, தைரியமாயிரு. பல சூழ்நிலைகளில் நம்ம சறுக்கலாம், துவண்டு போகலாம், சோர்ந்து போகலாம். ஆனாலும் ஆண்டவர் நமக்காக ஜெபித்து நம்ம எதுக்காக நமக்கு ஏன் வேண்டிக் கொள்கிறார்னா, நாம் குணப்படணும். அடுத்து நீ குணப்பட்ட பின்பு மனைவியை ஸ்திரப்படுத்தணும், பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தணும், சகோதரர்களை ஸ்திரப்படுத்தணும், சபையாரை ஸ்திரப்படுத்தணும். இதுக்காக உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம அழைத்த தேவன். இன்னொரு வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்களான்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ஒன்று, தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். நான் அவர் கையை பிடிச்சில்லைங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். நான் அவர் கையை பிடிச்சில்ல. என்னுடைய விசுவாசத்தின் உறுதி அப்படித்தான் இருக்கு. நான் அவர் கையை பிடிச்சில்ல. அவர் என் கையை உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிருக்காங்க. இறுக்கமாக என் கையை பற்றி இருக்கிறாங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடிச்சிருக்கிறேன். இறுக்கமாக நான் பிடிச்சிருக்கிறேன். உன்னை நடத்தி கொண்டு போய் சேர்ப்பேன். நீ பிடிக்கலை, நான் பிடிச்சா என்னுடைய பிடி விட்டுடும். அது நமக்கு புரிஞ்சிருக்கணும். நம்மை பிடித்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இருக உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிருக்காங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மீட்பர் சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன் பேதுருவே. சாத்தா உன்னை சொடகில் புடைக்கிறதுக்கு போல புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உத்தரவு கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் தெரியுமா? உன்னிடத்துல நிறைய மனுஷீக வைராக்கியம் இருக்கு. அதை நீயே காணணும். நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. உடனே கத்தி எடுத்து வெட்டி போடுறேன். எதுனாலும் துடுக்குன்னு இருக்கிறப்ப சந்தோஷம் தான், பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அதை மனுஷிகம்னு நீ புரியல. அப்போ நீ உன்கிட்ட இருக்கிறது மனுஷிகம் தான், அல்லது மனுஷ பலம் தான், மனுஷ வைராக்கியம் தான், உன் சுய நீதி தான், உன் சுய பக்தி தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவாலயத்துக்கு பேதுருவார போகும்போது, இது எங்களுடைய பக்தியினாலோ எங்களுடைய சக்தியினாலோ சுய சக்தியினாலோ உண்டானதல்லன்னு தான் சொன்னாங்க. அந்த முடவனை எழுந்து நடக்க பண்ணாங்கல்ல, அதை அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இது எங்களுடைய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ உண்டானதல்ல, நசராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட. அப்படி ஆரம்பிச்ச மனுஷர் இப்ப சுய பலத்தில் நிக்க பார்க்கிறார். அதை நீயே உணரணும். இன்னைக்கு சேவல் கூவும், 3 முறை என்ன மறுதளிப்ப. அதெல்லாம் நடக்க போறதில்ல. நான் காவலிலும் சாவலும் உங்களோட கூட இருப்பேன். சரி பாப்பமே, நீ இருக்கிறியான்னு. பயப்படாத, நீ நிற்க மாட்ட. ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாமல் இருக்க நான் என்ன செய்வேன்? வேண்டிக் கொள்வேன். ஏன்னா உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி விசுவாசம் இருக்கு? அண்ணாடம் பயந்து தான் இருக்கோமா? தேவன் தான். நான் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளை சொல்றேன், தேவன் தான் கரங்களை பிடிச்சிருக்காங்க. மறுபடியும் பிறக்காதவர்கள், தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயமெல்லாம் இல்லாதவர்கள், இவங்க தான் கையை பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு எதையோ பிடிச்சிருந்தாங்க, இங்கே வந்த பிறகும் அவரை கையை பிடிச்சிருந்தா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிடியெல்லாம் போயிடும், நாம் விட்டுடுவோம், தளர்ந்து போயிடும். அவர் தளர்ந்து போகிறவர் அல்ல. இன்னொரு வார்த்தையை வாசித்து பாருங்க, 42ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். தேவன் ஏன் நம்முடைய கரங்களை பிடிச்சிருக்காங்க? நற்கிரியை நம்மிடத்தில் ஏன் தொடங்கினாங்க? நீர் ஆண்டவரை பற்றி பேசுகிற வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தை, கிறிஸ்து இயேசுவை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள். நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கவும்,
கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். தேவன் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாரையும் நாம் குணப்படணும், நாம் பிறரை ஸ்திரப்படுத்தணும். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கணும், நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கணும். நம்முடைய நீதியின் மேலே, நம்முடைய பரிசுத்தத்தின் மேலே, நம்முடைய எதன் மேலும் இருக்கக்கூடாது. நாம் துதியில் கேட்டோமே, நேபுகாத்நேச்சார் என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொன்னவர்? இது என்னுடைய நாம மகிமைக்காக, நான் எனக்காக, என்னுடைய அப்படின்னு தான் இருந்தவர். ஆனால் அவர் எப்படி உடைச்சாங்க? என்ன சொல்ல வச்சாங்க? பூமியின் குடிகள் நான் பூஜ்யம்னு சொல்கிறார். நான் ஒன்றும் இல்லை, நான் பூமியின் குடிகள் அனைத்தும் ஒன்றுமில்லை. உண்மையாகவே மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இன்க்ரீஸாக நம்ம ஆகிறது. அது வளர்ச்சி. அப்படின்னா நாம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு தான் நம்மிடத்தில் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்றும் இல்லை, இன்றைக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் இப்படி யோசித்தான் நான். ஒருவர் ஜெயிலில் இருந்து எழுதுகிறார் ஒரு லெட்டரு, பிலிப்பியர் புத்தகத்தில். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன்னு நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி நான் ஓடுகிறேன். ஜெயிலில் சுவிசேஷத்தின் நிமித்தம் அடைபட்டிருக்கிற ஒருத்தர் தேரலை, பிடிச்சிடல இல்லை. சுவிசேஷத்து நிமித்தம் தலையே வெட்டுனா கூட அவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னும் அடையலை, நான் பிடிக்கலை, நான் தேறினவன்னு நான் எண்ணுகிறதில்லை. பேதுருடைய மனநிலையில் என்ன வந்தது? அதான் வந்தது. அவரை சிலுவையில் அறைய, சரித்திரம் அப்படி தான் சொல்லுது, அவரை சிலுவையில் அறைய கொண்டு போனார்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, குருவை போல் நீங்கள் என்னை நேர சிலுவையில் அறையக்கூடாது. நான் தேரலை, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்னவன் நானேன் என்று என் குருவை போல் ஆயிட்டேன்னு நான் எண்ணலை. என்னை தலைகீழ் அறைங்க. தலைகீழ தான் இன்னும் இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னும் நான் அவரை போல் இல்லை. அப்போ நம்ம வளர்ந்து வர 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 நம்முடைய இருதயத்தில் நான் ஒன்றுமில்லைன்னு தான் வளரணும். குறைவுகள் இருக்கலாம், நம்ம மிகைப்படுத்த வேண்டாம். நாம் ஒன்றுமில்லைன்னு ஆயிட்டது போல சிலருக்கு எண்ணங்கள்லாம் இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். அது ஒன்று இல்லையான்னு அவர் பார்ப்பார். பிறரை நியாயம் தீர்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு வார்த்தைகளை எதையாவது பார்த்து அவங்க அப்படின்றாங்க, இப்படின்னு எதை வேணாலும் நினச்சிக்கிட்டு எப்படி வேணால் போக வேண்டியதான். பெருமையாக பேசுகிறாரு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பான், கர்த்தருக்கு தெரியும். அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிறோமான்னு பார்க்கணும். பிறரை நியாயம் தீர்த்து 1, 10, 100 நான் ஆகக்கூடாது. நான் என்னுடைய பாவங்களை கண்டு நான் ஒன்றுமில்லைன்னு அழிஞ்சு போகணும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியின் குடிகள், நான் பூமியின் குடிகள்னால் மற்றவங்களாம் ஒன்றுமே இல்லை, நான் தான் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை. நான் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், எல்லா மனுஷர்லையும் நான் தான் மூடன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு போய்கிட்டே இருக்கு. இங்கேயும் தேவன் நம்மளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளை எதற்காக நம்ம வலது கரத்தை பிடித்திருக்கிறாங்க அப்படின்னா, குருடருடைய கண்ணை திறக்க, கட்டுண்டவளை காவலிருந்தும் இருளில் இருக்கிற ஜனங்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் நம்மை பிடிச்சிருக்காங்க. நமக்குன்னு வாழுகிறதுக்கு அல்ல. நல்ல அருமையான சகோதரர்கள் சபையில் அப்படி இருக்கிறோம். எப்படியாவது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், ஆண்டவருடைய நாமத்தை பிறருக்கு சொல்லணும்ன்ற மக்கள் சபையில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இறுக்கமாக சேரில் உக்காந்துக்கிட்டு என்னென்ன குற்றம் சொல்ல முடியுமோ குற்றம் சொல்லிட்டு உட்காந்துருக்குள்ள இருக்கிறோம். உட்காருங்க, தேவன் நாம் ஒன்றுமில்லை என்று தேவன் நம்மை காண்பிப்பார். நம்முடைய மாம்ச பலம் என்னன்னு தேவன் நம்மை நடத்தி நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கத்தான் அவர் விரும்புகிறாங்க. ஏன்னா அவர் நம்ம வலது கரத்தை பிடிச்சிருக்காங்க, விட்டுட்டு போகிறதுக்கு அல்ல. எவ்வளவு குறைவை கண்டாலும் தேவன் நம்ம பார்த்து சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா அவர் கரத்தை பிடித்திருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் பிறந்திருந்தா நம்ம இடத்துல குறைவுகள் சாகிற வரைக்கும் இருக்கலாம். ஆனால் அவர் அதனால் சோர்ந்து போகிறது இல்லை. ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்களே, ஏசாயா 40ஆம் அதிகாரம். ஏன் தேவன் இப்படி நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறாங்கன்னா, இயேசுவை நேசித்தது போலேயே தேவன் நம்மை நேசிக்கிறாங்க.
அவர் பட்ட பாடுகளினாலே பூரணரானார். ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களில் பூரணரானார். அவரை பல இடுக்கங்களில் நெருக்கங்களில் ஏச்சி பேச்சு நிந்தை அவமானம் பரியாசங்களில் தேவன் அவரை நடத்தினார். அவரை நேசித்தது போலே நம்மை நேசிக்கிறாங்க. நம்ம ஜெயங்கொள்ளும்படிக்க நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்கினவர் வலது கரத்தை பிடித்து நம்மளை அந்த வழியின் வழியாய் நம்மை நடத்துகிறார். அந்த தேவன் 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபே மனம் திரும்பினவனேன்னு அர்த்தம். இஸ்ரவேலே மனம் திரும்பி இஸ்ரவேலாய் பரிசுத்த ஜாதியாய் ஆனவனே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்றென்றும் நீ சொல்லாத. அவர் எட்டியிருக்கு, அவருக்கெல்லாம் தெரியும். அவருக்கு உன்னுடைய வழிகள் எல்லாம் தெரியும். அவர் என்னை மறந்துட்டார்னு நினைக்காத. சில சமயத்தில் கையை விட்டுட்டது போல தோணுதா நினைக்காத. உன் கரத்தை இறுக்கமாக பிடித்திருக்கிறார் ஆண்டவர். அவர் உன்னிடத்தில் விசுவாசத்தை துவக்கினவர், அதை வெற்றியாய் ஜெயமாய் முடிப்பார். பயப்படாத நீ. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போகல. ஒன்னை பார்த்து சோர்ந்து போகல. ஒன்னை அழைச்சதை குறித்து சோர்ந்து போகல. இவனை ஏன் தெரிந்து கொண்டோம் என்று அவர் துக்கப்படல. சொந்த மகனுடைய இரத்தத்தையே சிந்தி சம்பாதித்த உன்னை தெரிந்து கொண்டதை குறித்து அவருக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவர் சோர்ந்து போகல அவன் குறைவுகளை கண்டு. ஏன்னா அவர் நான் நடத்துறதுக்காகத்தான் தெரிந்து கொண்டேன்னு வலது கரத்தை பிடிச்சிருக்குது. இவன் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தானே ஏசப்பா வந்தாங்க. ரோமர் 8:3 என்ன எழுதியிருக்கு? நியாயப்பிரமாணம் கேட்குறீங்களா? நியாயப்பிரமாணம் செய்ய கூடாததை முடியாததை செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகும் பாவத்தை அவருடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். இது மனுஷனால முடியாது, தேவனால தான் கூட முடியும். தேவனே வந்து அதை செய்திருக்கிறார். அப்ப அவர் சோர்ந்து போவாரா? சொந்த மகனையே கொடுத்து அவர் சோர்ந்து போவாரா? இல்லை, அவர் சோர்ந்து போகாமல் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? உன் வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்கிறவர் இப்போ சாத்தான் சொலகில் புடைக்கிறது போல புடைக்க உத்தரவு கொண்டு கொண்டான். 3 முறை நீ மறுதளிப்ப. ஒருவேளை சத்தியமாக தெரியாதுன்னு கூட சொல்லுவ. அவர் சோர்ந்து போல. தெரிஞ்சுதான் அழைச்சவன. நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் அழைத்தேன். வலையை விட்டுட்டு என் பின்னாடி வான்னு அழைச்ச போதே அவன் எப்படியெல்லாம் இருப்பார்னு தெரிஞ்சுதான் அழைத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன்னு. அவர் அழைக்கலாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால வேண்டிக் கொண்டு என்ன சொல்கிறார்? நீ அறியாயே இதை கேட்ட அனாதி தேவன் சோர்ந்து போகிறதை இளைப்படைவதில்லை. நிதி அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சில நேரங்களில் நமக்கு தோணும், இவங்களை போய் அழைச்சாங்களான்னு யோசிச்சு உட்காருவோம். இவங்களையுமா அழைச்சாரு ஆண்டவர்? அப்படித்தானே நியாயம் இருக்கிறது. எப்படி நியாயம் இருக்கிறோம்? இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கவங்கள நமக்கு தெரியாது. இவங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களான்னு தோணும். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படாதனால. பிறரை குற்றவாளியாக தீர்க்கிறவங்கன்னா அந்த பாவமே செய்கிறவங்க தான் பிறரை குற்றவாளியாக தீர்க்கிறவங்க தான் வேதம் சொல்லுது. நம்ம யாராக இருந்தாலும் சத்தியத்தை தான் நம்மளை நீங்களா நானாக இருந்தாலும் அதான உண்மை. அப்போ படாதவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது, காணவே முடியும். ஆவிக்குரியல் ஒருவனால் ஆராய்ந்து வார்த்தைகளை வச்சுக்கிட்டு எதையாவது சுற்றிக்கிட்டு குழப்பிக்கிட்டு கிடப்போம். நம்மளையே புத்திமான்னு எண்ணுவானே. நம்ம ரட்சிக்கப்படலை. நாம் ஏதோ வளர்க்கப்பட்ட விதம் அல்லது கொஞ்சம் பரிசுத்தம் நீதி கொஞ்சம் நல்லபடியாக அங்கே இங்கேயும் விடாமல் நம்மளை பொத்தி வளர்த்து கொண்டு வந்து சபையில் தள்ளி விட்டுட்டா இங்கே வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அவ்வளவுதான். ரட்சிக்கப்படலை, மறுபடியும் பிறக்கலை. அறிவு இருக்குது, அதை பற்றி இதை பற்றியெல்லாம் நமக்கு அறிவு இருக்குது. ஆவியினால் புது பிறப்பு அடையலை. அதனால தேவனுடைய வழிகளும் நமக்கு புரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதை அறியாயோ? நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ? யார் காத்திருப்பா? யாரால காத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தேவன் என் வலது கையை பிடித்து என்னை அழைத்திருக்கிறார் என்று தங்களுடைய சூழ்நிலைகளில்
எல்லா நெருக்கங்களில் ஒருவேளை அது குறைவுகளாக கூட இருக்கலாம், தவறுகளாக கூட இருக்கலாம். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் யாக்கோபு சொன்னது மாதிரி அதில் குறைவுகளாக கூட இருக்கலாம். அந்த நேரங்களிலும் அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனாய் இருக்கிறான். அவர் பாதத்தில் உட்கார்ந்து கேட்கிறவனாய், தேவனே நீர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறீர், உலகம் உண்டாததுக்கு முன்னே என்னை நீர் அழைத்திருக்கிறீர், எல்லாம் தெரிஞ்சுதான் என்னை அழைத்தீர், என்னிடத்தில் விசுவாசத்தை துவக்கினீர், அதை வெற்றியாய் முடிப்பீர்னு அவருக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட மக்கள், கர்த்தர் கரம் பிடிச்சிருக்கிற மக்கள். பாக்கெல்லாம் சோர்ந்துருவோம், ஆனால் சோர்ந்து போகாத மாதிரி நாம் இங்கே ஆக்ட் பண்ணுவோம். சோர்ந்து போவோம், நம்முடைய வீழ்ச்சி அப்படியே நமக்கு தெரியும். ஆனாலும் உயிருள்ள செத்தவர்கள் என்றும் செத்தவர்களாக இருந்தும் உயிருள்ளவர்கள்னு காட்ட நம்ம ஆரம்பிப்போம். வேற வழி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்பக்கூடாது. விசுவாசமாய் ஆண்டவரிடத்தில் இருக்கணும். நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்குனர், அதை ஜெயமாய் முடிப்பார். அல்லேலுயா, அல்லேலுயா. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அது அப்படி தான் ஆகும். நம்மிடத்தில் நற்கிரியை தொடங்கிறவர் கிறிஸ்துவின் பரியந்தம் நடத்தி நிலைநிறுத்துவார். நம்மளை விசுவாசத்தை துவக்கினவர் அதை ஜெயமாய் முடிப்பார். இதுக்கு நடுவில் நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளில் கடந்து போகலாம், வீழ்ச்சிகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அவர் நம்முடைய விசுவாசம் ஒழிஞ்சு போகாதபடிக்கு நமக்காக வேண்டுதல் செய்து நிலைநிறுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கேட்ட ஆண்டவருடைய விசுவாச வார்த்தைகளுக்காய் நான் நன்றி சொல்கிறேன். துதியிலிருந்து ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். நான் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் சரியாய் செய்து, நான் எதற்காக உங்களை அழைத்தேனோ உங்களை நான் அப்படி இடையிலே உங்களுடைய சோர்வுகளையும் உங்களுடைய காரியங்களை பார்த்து நான் சோர்ந்து போகிறதில்லை. உங்களை எதற்காக அழைச்சேனோ அதை நிறைவேற்ற நான் வல்லவராக இருக்கிறேன், அதற்காகவே நான் விசுவாசத்தை துவக்கிறேன், நான் முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம நம்பும்படிக்கு தேவன் ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறார். இந்த பூமியில் ஒரு தாய் என்னுடைய பிள்ளையை மறப்பாளா? சாத்தியமே இல்லை. அது சாத்தியமானாலும் நான் உன்னை விட்டுட்டு போகிறதில்லை. தேவன் அப்படிதான் யோவானில் ஆண்டவர் அப்படி ஒன்றையும் இழந்து போகாதபடி, அது எவ்வளவோ குறையோ எவ்வளவு பழுதோ அதை என்னை பார்த்து உற்சாகம் அடையும்படிக்கு அநேக காரியங்களை நான் சொல்லி அதை நான் சந்தோஷமாய் சேர்த்துக்கொள்வேன் ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் அனுதினம் நமக்காய் ஒன்று செய்கிறார். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். அவரை அறியக்கூடிய அறிவிலே நாம் வளரும்படிக்கு, விசுவாசத்திலே நாம் தைரியமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அப்படி தொடர்ந்து அப்படி நடத்த விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம்தான் உயிர். நான் வண்டியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படி திரும்பி வரும்போது விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தையை அப்படி நான் பிரித்து அப்படி ஆண்டவர் எனக்கு அப்படி காண்பிச்சாங்க. உண்மையிலே நான் உணர்ந்தது அது எப்படின்னு தெரியல, உண்மை அதுதான். ஒரு விசுவாசமாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம்தான் உயிர். அந்த விசுவாசத்தில் அந்த வீயை எடுத்துட்டா சுவாசம், அதுதான் சுவாசம். அவன் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா அந்த விசுவாசம் அவன் கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் மரித்து போனவனாய் உயிர் இல்லாதவனாய் இருப்பான். ஒரு சுவாசம் இருக்குது அப்படின்னா அவன் விசுவாசத்தினால் பிழைத்தா மட்டும்தான் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும். தேவன் அந்த விசுவாசத்தை நாம் கண்டுபிடிக்கும்படிக்கு தான் நமக்கு துவக்கி அவர் முடிக்க இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் வீயை எடுத்துட்டா சுவாசம், அந்த சூ அப்படி நவுத்திட்டா அது வாசம். அது தேவன் தங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த வாவை எடுத்துட்டா சம்முன்னு இருக்கு. சம்முன்னா ஒரு கணக்கு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த ஒரு காரியத்தை துண்டிக்கப்பட்டதை நம்ம கேட்டோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்து ஓய்ந்திருந்தார், சந்தோஷமாக இருந்தார்னு மனுஷனை படைத்ததற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார்னு இருக்கு. அதே வார்த்தையில் தான் இருக்கு. ஏனென்றால் அவன் ஆண்டவரை விட்டு
தேவன் தெரிந்து கொண்டதை விட்டுவிட்டு தமக்கென்று ஒன்றை தெரிந்து கொண்டு, தேவன் விளக்கினதை தெரிந்து கொண்டு நன்மை தீமை என்னதென்று அவனே ஒரு முடிவெடுக்கக்கூடிய காரியத்திலே போயிடுறானே. ஏன் ஆண்டவருக்கு அது வருத்தமாக இருந்துச்சு, மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த விசுவாச பாதையை விட்டுடுவானே, நான் துவக்கினதை அவன் அடையாமல் போயிடுவானேன்னு ஒரு பாரம் தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதை திரும்ப கொடுக்கும்படிக்கு தன்னுடைய குமாரனையை தந்து அன்பை புதுப்பிக்க தேவன் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். விசுவாசம்ங்கிறது அப்படிதான். ஏதோ நம்ம அப்படி பேதுருவை குறித்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். பேதுரு அப்படி மாம்சத்தினால் ஒவ்வொரு வாட்டியும் விடைபடும் போதும் ஆண்டவர் அவனை சொல்லி 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 தேவன் அப்படி பேதுருவை அப்படி பக்கமாய் திருப்புகிறார் ஆண்டவர். அந்த செம்புன்னா ஒரு கணக்கு, அது கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ வகுத்தலோ எந்த காரியமாக இருந்தாலும் தேவனும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையின் புது ஒரு காரியம், அது தேவனே செய்திருக்கிறார். அந்த கணக்கை, அந்த உடன்படிக்கையை புரிந்து கொண்டவர்கள் விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுட மாட்டாங்க. கடைசியில் அந்த சம்முல அந்த சாவ இடத்துல இம்முன்னு இருக்கு. இம்முன்னா ஆமேன். விசுவாசமாக இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே ஆகும், ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆமேன்னு வந்துடுவான். தேவன் தான் சரண்னு வந்துடுவான். அப்படிதான் விசுவாசத்தை ஆண்டவர் பிரித்து அதற்குள்ளே இருக்கிற அந்த சுவாசத்தையும் அவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தையும் தேவன் நமக்கும் அவருக்கும் வைத்திருக்கிற கணக்கை நாம் உணரும்படிக்கு, ஆமேன் என்று இருக்கும்படிக்கு விசுவாச வார்த்தையை தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிறார். யூதாவில் ஒரு வார்த்தை, நான் உற்சாகப்பட்ட ஒரு வார்த்தை காட்டுகிறேன். பக்கம் 333, யூதா 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யூதா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். மகானா பெருசு, அதுதான் பெருசு. பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில ஆரம்பிக்கணும்னா விசுவாசம் இருந்தால் தான் தேவனை பிரியப்படுத்த முடியும், அந்த பரிசுத்தத்தை நாம் கள்ள முடியும். அவருடைய அன்பை விளங்கி கொள்ள விசுவாசத்தினால் மாத்திரம்தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆழமாக இருக்கு அன்பு, அதை கண்டுபிடிக்க நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார், தேவனுடைய அன்பை. அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. எப்படி ஒரு பில்லர் போட்டு நிப்பாட்டினோம்னா அதை காங்கிரீட் போட்டு ஃபுல்லாக அப்படி பாண்ட் பண்ணால் தான் நிற்கும், இல்லைன்னா ஆடிட்டே இருக்கும். கம்பியாக இருக்கலாம், ஆனாலும் அதுக்கு சப்போர்ட் இருக்கணும்னா தேவனுடைய அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி அப்படி உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஏன் அப்படி காரியத்தை நான் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, ஆண்டவருடைய அன்பிலே என்னை காத்துக்கொள்கிறோடாய் அவரை அறிகிற அறிவிலே நான் வளரணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசம் மாத்திரம்தான் பாதை, வேற எதுவுமே இல்லை. மாம்சமும் ரத்தமும் எதுக்குமே உதவாது. பேதுரு ஆண்டவரை பார்த்து எல்லாம் செய்த போது ஆண்டவர் எல்லாம் ரைட்டு தான், ஆனாலும் மாம்சத்தின்படி ஒன்று கண்டுபிடிக்க முடியாதுன்னு தேவன் அடிக்க ஒரு தடவை பேதுருக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறவர்கள், நாம் கேட்டது போல எபிரேயர் 3:1 கேட்டது போல அவரை கவனித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி கவனித்து பார்த்து விசுவாச பாதையிலே ஓட தான் விரும்புவாங்க. அதே போல் எபிரேயர் 12:1 கேட்டது போல எல்லாவற்றையும் அப்படி பாரமாக இருக்குது எல்லாத்தையும் உதறி தள்ளணும்னா நமக்கு விசுவாசம், அவரை கவனித்து பார்த்தா மாத்திரம்தான். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடும்படிக்கு, அவரை கவனித்து பார்த்து இயேசுவை நோக்கி ஓடும்படிக்கு ஒரு விசுவாசமாக துவக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி அப்படி சந்தோஷப்படுத்துகிறார். விசுவாசத்தை அப்படி பிரித்து நமக்குள்ளே நாம் உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ள, அந்த அன்பை புரிந்து கொள்ள நமக்கு அப்படி ஒரு விசுவாசம் ஆண்டவர் துவக்கி இருக்கிறார். அது உயிருள்ளது, அதை சாகடிக்க நம்மளாலே முடியும். உயிராக இருக்காத ஒரு விசுவாசமும் இருக்க முடியும். அது நல் மனசாட்சியை நாம் கெடுத்துக்கொண்டே நல்லபடியாக நம்ம ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உடன்படிக்கையை நாம் நல்லபடியாக இல்லை அப்படின்னு சொன்னால் மனசாட்சி கெட்டு போயிட்டுனா அந்த விசுவாசம் செத்ததாய் மாறிடும். அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினீர்கள் பவுல் அப்போஸ்தலனுக்கு பேசுகிறார். நாம் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நல் மனசாட்சியோட தேவனை தேடும்படிக்கு ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் காட்ட விரும்புகிறேன். அந்த விசுவாசத்திலே இயேசுவை கண்ட ஒரு சகோதரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். தொடர்ந்து நாம் கேட்ட வார்த்தையாக இருந்தாலும் அது என்னை உற்சாகப்படுத்துச்சு. 43ஆம் வசனத்தில் பக்கம் 92, லூக்கா 8:43, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து
தன் ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தப்பட முடியாத ஒரு ஸ்திரீ. நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்திரியை குறித்து ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12 வருஷம் ஒரு வியாதியாய் ஒரு மனுஷன், ஒரு ஸ்திரீ இருக்காங்க, பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கே செலவழித்து ஒருவனாலும் வியாதியை சுகப்படுத்த முடியாத ஒரு ஸ்திரீ. 12 வருஷம் 12 வருஷம் எல்லா டாக்டர்ஸும் போய் பார்த்துட்டாங்க. எந்த டாக்டர்ஸும் அவங்கள சுகப்படுத்த முடியல. தனக்கு உண்டான எல்லா பணத்தையும் கொட்டி பார்த்துட்டாங்க. யாருமே அவங்களுக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ண முடியல. அந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்றுட்டு. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் 12 வருஷமா எல்லாவற்றையும் கொடுத்து சரியாக்க முடியாத ஒரு காரியம், தன்னுடைய தேவை உணர்ந்து விசுவாசமாய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை, இயேசுவின் வார்த்தை கேட்டு சுகமடையல, இயேசு கண்ணை பார்த்து சுகமடையல, இயேசு தொட்டு அந்த ஸ்திரீ சுகமடையல. அவருடைய அங்கியின் வஸ்திரம் இருக்குல்ல, பின்னாக வந்து முன்னாடி வர கூட தைரியம் இல்லை. ஆனால் தேவையை உணர்ந்ததுனால் 12 வருஷமா என்னை யாருமே விடுதலை பண்ண முடியலையே, இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும் அப்படிங்கிற விசுவாசத்தின் ஆழமாய் தன்னை அதுமேல் உறுதிப்படுத்தி கொண்டு அவ்வளவு கூட்டத்திலும் வந்து அந்த தொங்கலை தொட்ட உடனே அடுத்த செகண்டு, அடுத்த 6 மாதம் இல்லை, அடுத்து ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, 10 நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட்லேயே காரியங்கள் எல்லாம் சரியாயிடுச்சு. தேவனை அப்படி கண்டுபிடிக்கிற விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் போதும். சுகமும் பலமும் வல்லமையும் இந்த வாழ்க்கையிலே வாழக்கூடிய எல்லா சுவாசமும் நமக்கு வந்து சேரும். அதை கண்டுபிடிக்க ஆண்டவர் வைத்திருக்கிற கணக்கு அதுதான். அது ஆமேன்னு இருக்கு. அதை அந்த ஸ்திரீ அப்படி தொட்டு காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன பொழுது பேதுரு அங்கே இருக்கார்ல, அவர் தான் எல்லாத்தையும் கரெக்டாக பேசிடுவார். மாம்சத்தின்படி மனசில் பட்டதை மறைக்காமல் சந்தோஷமாய் தைரியமாய் பேசும்படி அங்கே பேதுரு கூட போகிறார். அவர் சொல்கிறார், பேதுரு அவருடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள்? சரியான கேள்வி. மாம்சமா மனுஷனா நான் இருந்தேன்னா ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் விசுவாசமாய் நான் அறியல, ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நான் இருந்தேன்னா இந்த மாம்சமும் ரத்தமும் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே உங்களை நெருக்கிக்கிட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கிறோம், உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்க, இது என்ன அப்படின்னு ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை ஒன்று புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், ஒருவர் என்னை தொட்டார்னு சொல்றேன். இயேசுவை தொடல அந்த சகோதரி தேவை உணர்ந்து தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம சட்டை அப்படி ஒரு ஓரமாக யாராவது தொட்டால் நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் விசுவாசமாக இயேசுவை தொடுகிறவரை இயேசு அறிவார். அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரிதான், சபையாக எவ்வளோ பேர் இருந்தாலும் சரிதான், விசுவாசமாய் தேவனை தேடுகிறவரை ஆண்டவர் திரும்பி பார்த்து என்னிலிருந்து வல்லமை ஒன்று புறப்பட்டு அது ஒரு காரியத்தை செய்து முடித்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அந்த விசுவாசத்தை நாம் அடையும்படிக்கு தான் ஆண்டவர் தொடர்ந்து விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு அந்த அதுக்குள்ளே நாம் உறுதியாக இருக்கும்படிக்கு அந்த அன்பை கண்டு கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மை அப்படி கண்களை திறந்து பார்க்க விரும்புகிறார். பிரகாசம் உள்ள மனக்கண்கள், போன வாரங்கள் கேட்டோம், பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார்னா, இப்போ நேபுகாத்நேச்சரை திறந்தது போல, தாவீது கண்டடைந்தது போல 51ஆம் சங்கீதத்தை தாவீது கண் திறந்து எழுதி வைத்த சங்கீதம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அப்படி நேர்மையாய் அப்படி நல்ல மனசாட்சியோடு இருக்கிற மனுஷன் இந்த விசுவாசத்தை நிச்சயமாய் கண்டுபிடிச்சிருவான். ஏன் யார் அப்படின்னா, கூட்டத்தோடு போகிறவர் அல்ல, தேவை உணர்ந்து தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டும் போது, இதை நான் வஸ்திரத்தின் தொங்கல்னு வாசிக்கும் போது தாவீதான் நினப்பு வருது, நமக்கு எல்லாருக்கும் நினப்பு வரும். ஒரு சில பேர் சகோதரர்கள் பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன், அது என்ன சொல்கிறாங்கன்னா, சவுல் வந்து தாவீதை துரத்தினா, தாவீது சவுலை துரத்தினா, 2 பேருக்கும் ஒரே போராட்டமாக இருந்துச்சு. இல்லை, சவுல் தான் தாவீதை துரத்தினார். சவுலுக்கு பயந்து தாவீது பதுங்கி கொள்ளதான் பார்த்தார்.
அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும், அநேக வாய்ப்பு கிடைச்சி ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கும் போதும் அந்த தொங்கலின் அப்படி அந்த தொங்கலின் ஓரத்தை அரித்து கொண்டது போல மனசு அப்படி அடிச்சுக்கிட்டு, இந்த விசுவாசத்திலே ஜெயித்தவர்களுக்கு அப்படி ஒரு மனசாட்சி இருக்கும். அது விசுவாசம் உயிர் பெற்று அப்படி ஆண்டவர் அப்படி தொடர்ந்து நடத்துவார். இப்படி எண்ணிலிருந்து வல்லமை ஒன்று புறப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லி அந்த ஸ்திரியை குறித்து அப்படி சந்தோஷமாய் பேசுகிறார். அடுத்து அவர் தொடர்ந்து வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. அப்படி விசுவாசமாய் தேவனை தொட்ட யாராக இருந்தாலும் சரி, அது சுகத்துக்கோ பலனுக்கோ, ஆண்டவரே இந்த வாழ்க்கை என்னால் முடியல ஆண்டவரே, நீங்கள் தான் உங்களை தொட்டு நான் உத்து பார்க்க விரும்புகிறேன். எபிரேயரில் கேட்டது போல, இதோ கவனித்து பாருங்க, கவனித்து பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் நீர் வைத்திருக்கிற வழிகளை கண்டுபிடிக்கும்படிக்கு, நித்திய ஜீவனை கண்டுபிடிக்கும்படிக்கு உம்மை நோக்கி ஓட வந்திருக்கிறேன். ஏன்னா விசுவாசம் நீங்கள் தான் துவக்குனீங்கன்னு எனக்கு தெரியும். இது என்னால் சாத்தியம் இல்லை, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று உணரத்தக்கதாய் நீரே வந்து எல்லாவற்றையும் ஆரம்பித்து முடிக்க இருக்கிறீர். உம்முடைய கையை தடுத்து ஒரு மனுஷனும் என்ன செய்கிறேன் என்று கேட்க ஒரு அதிகாரம் இல்லை. கர்த்தர் தூரம் அவருடைய தோளில் இருக்கு. அப்படிதான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 23 வாசித்தது போல, சத்துருக்கு முன்பா எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், நீர் செய்கிறீர், என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழியுது விசுவாச பாதையிலே. அப்படி என் ஆத்துமா தேற்றப்படுது. அப்படி வாழ்கிற எந்த மனுஷனுக்கும் உடைய நன்மையும் கிருபையும் தொடரும் என்று ஆண்டவர் சுகத்தை மாத்திரமல்ல ரட்சிப்பையும் சேர்த்து தொண்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளி தருகிறார். அப்படி தொடர்ந்து விசுவாசமாய் தேடும்படிக்கு தேவன் தாமே தொடர்ந்து நடத்தும்படிக்கு ஆண்டவருக்குள்ளே நம் அடங்கியிருப்போம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆமென். கேட்ட எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நானும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரோமர் 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 16 24 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆதி முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். இந்த வார்த்தையை குறித்து நான் நேற்று ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். சிலரிருந்து ஒரு செய்தி கேட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய நாமத்தை முன்பு இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு பிதா யாருக்குமே அவரை வெளிப்படுத்தலையாம். கடந்த 4000 வருடங்களாக இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கு, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மோசைக்கு கூட அதை வெளிப்படுத்தலையாம். மோசை கூட ஒரு இடத்துல, ஆண்டவரே நான் போகும்போது அவர் கேட்பார், ஆண்டவரே நான் கேட்டால் உங்களை யாருன்னு நான் சொல்லுகிறது, நீயா என் நாமத்தை கேட்பானேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பார். அதே போல் இன்னொரு இடத்துலையே ஆண்டவர் கேட்பார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஏன் நீ என்னுடைய நாமம் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பார். இப்படி 4000 வருடங்களாக தேவன் ஆதி தீர்க்கதரிசிகளுக்கு, ஆதி முதல் அவர் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளுக்கு கடந்த 4000 வருடங்களாக அவரை வெளிப்படுத்தவே இல்லையாம். அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லையாம். ஆனால் இப்போ அதை தான் இங்கே 25 வாசிக்கிறோம். ஆதி முதல் அடக்கமாக இருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும். இது எப்படின்னா, இப்போ அப்போஸ்தலர்கள் மூலமாக தான், இப்போ புதிய உடன்படிக்கை இந்த சத்தியமே இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக தான் இது கட்டப்பட்டு வருகிறது. அப்போஸ்தலர்கள் உபதேசத்தின்படி தான். அந்த அப்போஸ்தலர்களால் தான் இப்போ என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவருடைய நாமத்தை ஜனங்களுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா வெளிப்படுத்தியிருக்கிறாராம். அப்படி பார்க்கும்போது இப்போ 2000வது ஆண்டுகளில் தான் நாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நம்ம சொல்லுகிறோம், உச்சரிக்கிறோம். ஆண்டவர்
ஆண்டவர் சொல்ல அவர் உபதேசித்து சொன்ன முதல் வசனம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அதே போல் இங்கேயும் என்ன செய்கிறாருன்னா இப்போ தான் அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்கிறோம், நம்ம சொல்லுகிறோம். எப்படின்னா விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். நாம் கேட்டோம், வார்த்தைகளை கேட்டோம். அவர்தான் நம்ம வாழ்க்கையில் நற்கிரியைகளை தொடங்கியிருக்கிறார். அவர்தான் ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி தீர்க்கதரிசிகளுக்கு அவருடைய நாமம் என்னன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா மறைச்சிட்டார். என் நாமம் என்னன்னு கேட்கும்போது நான் இருக்கிறவராக தான் இருக்கிறேன், ஏன் என் நாமத்தை நீ கேட்குறன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி 4000 ஆண்டுகளாய் தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அந்த ரகசியத்தை நமக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அந்த ஆதி தீர்க்கதரிசிகள் யாவரும் உச்சரிக்க முடியல. அவருக்கு தேவன் வெளிப்படுத்தியவர் எல்லாத்தையும் அதான் ஆதி முதல் ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்துன்னா அதை மறைச்சியே வச்சிருக்கிறார், அதை அடக்கியே வச்சிருக்கிறார். அவர் வெளிப்படுத்தலை, அவர் அடக்கி வச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அதை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பாக்கியம் நம்ம வேதத்தில் வாசிக்கிற அநேக தீர்க்கதரிசிகளுக்கு இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா இப்போ இந்த 2000வது ஆண்டுகளில் தான் இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ புதிய உடன்படிக்கை சத்தியத்தின்படி புதிய உடன்படிக்கையை நாம தான் விசுவாசிக்கும்படிக்கு தேவன் அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதி அப்போஸ்தலர் எப்படியோ வல்லமையாய் எலியா இருக்கிறார். வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்குமே அந்த நாமம் வெளிப்படலை. ஆனால் புதிய உடன்படிக்கை சத்தியத்தை தேவன் நமக்கு தான் ஆண்டவர் இப்போ தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோம், அவர் நாமத்தை சொல்கிறோம். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கோ அவர்கள் எல்லாரும் அவர்கள் பிள்ளைகளாகும்படிக்கு அவர்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும், அந்த நாமத்தை உச்சரிக்கிற யாவருக்கும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்பதை இந்த செய்தியை கேட்டு நான் உணர்ந்து கொண்டேன். அந்த நாமத்தை அவர்கள் எல்லாம் சொல்ல முடியல, அவர்களுக்கெல்லாம் தேவன் மறைத்திட்டார். ஆனால் இன்னைக்கு நாம் இந்த நாமத்தை என்ன செய்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். அவரே தேவன் என்று, அவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அவர் தான் நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவர், அவர் தான் நம்ம வாழ்க்கையில் முடிக்க போகிறவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர், ஆதி தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்த முடியாத அந்த காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கார். நம்ம மிகவும் பாக்கியம் உள்ள ஜனங்கள். இன்னும் ஒரே ஒரு காரியம், எபிரேயர் 12 எபிரேயர் 12:18 அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மழையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டாலும் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினாலே எய்யுண்டு சாக வேண்டும் என்ற சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-16,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும்
ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறதற்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனெனில் நீங்கள் பூமியிலே பேசினருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விளைவினர்கள் தப்பிப்போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? இல்லை நம்ம பார்க்குறோம், அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கூட பயந்தாங்க. அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட மோசைகிட்ட சொல்கிறாங்க, மோசே நீ தேவன் எங்களோடு பேச நீங்கள் பேசுங்க. அவங்களுடைய சத்தம் அவ்வளவு பயங்கரமாக இருக்குது, எங்களை அந்த மகிமையை எங்களால் பார்க்க முடியல, நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மோசைக்கு நாம் எப்படின்னா, அந்த நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1014 தேவதூதர்களிடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் பரிந்து பேசக்கூடிய இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நம்ம இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். அவர்தான் நம்ம இந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவன் நம்ம பிலிப்பியரில் வாசித்தது போல நாம் வந்திருக்கிறது பரம எருசலேமுக்கு வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கை ஆகிய மத்தியஸ்தருக்கு நிறுவத்திருக்கோம். ஆபேலின் ரத்தம் பழிவாங்க, ஆபேலின் ரத்தம் என்ன செஞ்சிச்சுன்னா பழிவாங்க துடிச்சிச்சு. ஆனால் இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன செஞ்சிருக்குன்னா பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட ரத்தத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாமத்தை நாம் இப்போ உச்சரிக்கிறோம், அவருடைய நாமத்தை நாம் சொல்லுகிறோம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை அநேகருக்கு அந்த நாமத்தை தேவன் வெளிப்படுத்தலை, ஆனால் நமக்கு வெளிப்படுத்திருக்கார். நாம் மிகவும் பாக்கியம் உள்ள ஜனங்கள். அவர் தான் நம்ம பிலிப்பியரில் வாசித்தது போல் அவர் தான் நற்கிரியைகளை தொடங்கினார். நானும் அநேக முறை எத்தனையோ காரியங்களை நான் சோர்ந்து போயிடுவேன். ஆனாலும் நான் வேதத்தை வாசித்து தான் நானும் அநேக சமயங்களில் என்னை திடப்படுத்திக் கொள்வேன். நானும் என்னை உற்சாகம் அடைவேன். நம்ம வாசித்தப்போ நற்கிரியைகளை தொடங்கியிருக்கிறார். அதை நாள் பரியந்தமும் தேவன் தான் முடிக்க வல்லவர், நம்மளால் முடிக்க முடியாது. எப்பெல்லாம் தேவனிடத்தில் என்னால் முடியாதுன்னு நம்ம எப்பெல்லாம் நம்ம போனாலும் சரி, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு எப்படி, அதான் நம்ம யோவானில் வாசிக்கிறவங்க, காண்கிறவர்கள் குருடராகும்படிக்கும் காணாதவர்கள் காணும்படியாகவும் நான் நியாயத்தீர்ப்புக்கு வந்தேன். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரே இன்னும் உங்களை அறிகிற பிரகாரமாக அறியலைன்னு சொல்லிட்டு நாம் தேவனிடத்தில் போனால் தேவன் கண்டிப்பாக அவரை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மளை தேற்றுவார். நமக்கு ஒன்று அநேக விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு தேவனிடத்தில் போனால் தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டார். ஆண்டவரிடத்தில் எப்பொழுதுமே ஆண்டவரே முடியல, இந்த வாழ்க்கை முடியல, உங்களை போல் பரிசுத்தமாக வாழ முடியல, உங்களை போல் பேச முடியல, உங்களை போல் நான் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் இருந்தது போல் என்னால் சாட்சியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் இப்படி போனோம்னா தேவன் எப்பயுமே நம்மளை தேற்றுகிறவராக தான் இருக்கிறார். நானும் கேட்ட வார்த்தைகளுக்காக அந்த வார்த்தை கேட்டு நானும் உற்சாகம் அடைந்தேன். அவருடைய ஆதி தீர்க்கதரிசிகள் யாவருக்கும் வெளிப்படுத்த முடியாத இயேசுங்கிற நாமத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், நம்ம பிள்ளையாக்கி இருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார், நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் தான் விசுவாசத்தை துவக்கியும் இருக்கிறார், அவர் தான் முடிக்கப்படுவார். நம்ம விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் அவர் துவக்கி இருக்கிறார். அது அவர் தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய. அப்போ விசுவாசங்கிறது நம்ம வாழ்க்கையில் தேவன் தான் துவக்கினார். அப்போ முடிக்கிறதற்கு அவர் தான் உதவி செய்யணும். அதுக்கு ஒரே நம்ம தீர்வு என்னன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம சார்ந்து நம்ம கேட்டது போல் பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணோம்னா, பரிசுத்தாவிக்குள் நிறைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் இயேசுவை நமக்கு காண்பிப்பார். விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையிலே அவர் நம்மளுக்கு இன்னும் பெருக செய்வார். அப்போ நம்ம பரிசுத்தாவியும் அபிஷேகமும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. பரிசுத்தாவிக்குள்ளே நம்ம எப்பொழுதும் நிறைஞ்சிருந்தால் தான் நம்ம இயேசுவை பார்க்க முடியும். அவர் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது தான் எல்லாவற்றையும் இயேசுவனுடைய வாழ்க்கை, அவர் இப்போ பரிசுத்தாவியன் இயேசு இருந்தது போல் இப்போ ஒரு நபராக இந்த பூமியில் இல்லை. இப்போ அவர் ஆவியாக இருக்கிறார். நம்ம யாரெல்லாம் தேவனை நம்ம மாம்சத்தின் நடப்பால் யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோமோ அவர்கள் தேவனுடைய புத்திரருங்கிறது போல் நம்ம தேவனுடைய ஆவியினால் நம்ம நடத்தப்படும் போது பரிசுத்த ஆவியின்
அந்த அந்த பரிசுத்தாவின் நிறைவிற்காக நம்ம எப்பொழுது தாகம் கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை அவர் எனக்கு எப்பொழுது நினைப்பூட்டுவார்னு சொல்லிட்டு நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். நாமே திருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம 1 பேதுரு 1:7 கேட்டோம், நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் அது பொன் போல விளங்கணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அதை நோக்கிய ஒரு காரியம்தான். தேவன் நம்மை அழைத்தவர், கரம் பிடித்தவர், விசுவாசத்தை நம்மில் துவக்கினவர். அவர் முடிவு பரியந்தம் நடத்தி செல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பு. எப்படி ஒரு குழந்தைய பெற்ற ஒரு அம்மா அப்பாவுக்கு அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள படிக்க வச்சு, அவங்க ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்கள சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்கள ஒரு குடும்பமாக ஆக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அது எப்படி அவங்களுக்கு அது அவங்களோட கடமையாக செஞ்சாலும் சரி, இல்லை ஆத்மார்த்தமாக செஞ்சாலும் சரி, அதை அவங்க செய்ய தான் செய்வாங்க. அதுபோல தான் தேவன் தம்மில் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். நாம் அவரில் அவருடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். அப்போ அவர் அழைத்த ஒரு நோக்கத்தை அவர் பாதியிலே விட்டுவிடப் போகிறவர் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு தேவனிடத்தில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அதன் நன்மைக்காக மாத்திரம்தான் என்ற ஒரு மிகுந்த நம்பிக்கை, விசுவாசம் அவர் மேலே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் அவர் மேலே விசுவாசத்தை வைக்கலை. இப்போ நாம் இந்த காரியத்தை கேட்டுட்டு இருக்கும்போது யோவான் 12வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, பொதுவாக அவர் அழைச்சவங்க எல்லாரையும் அவர் அழைக்கிறார் ஆண்டவர். அதை அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து யார் தன்னை அவருடைய பக்கமாய் திரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் தொடர்ந்து அந்த பாதையில் நடத்த விரும்புகிறார். நாம் யோவான் 12வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். 37 படிக்கிறேன். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமற் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை அவர் கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையைக் கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஆகிலும் அவர்கள் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். இங்கே நம்ம பார்க்குறோம், 37வது வசனத்தில் பார்க்குறோம் விசுவாசிக்கவில்லை. அதுக்கப்புறம் 39வது வசனத்தில் பார்க்குறோம் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். அதுக்கப்புறம் 47வது வசனத்தில் பார்க்குறோம் விசுவாசியாமல் போனால். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஆண்டவர் நம்மை தொட்டு இருக்கிறார். ஆனால் விசுவாசிக்காமல் போகவும் நம்மால் முடியும். இல்லை, விசுவாசித்தும் இந்த உலகத்தில் வர்ற மற்றவர்களுடைய மகிமையை நாம் விரும்புகிறவர்களாய் தேவனுடைய மகிமையை விரும்பாமல் அப்படியும் நாம் இருந்துவிட முடியும். அப்படிப்பட்ட ஒருவரையும் தேவன் தன்னுடைய பாதையில் நடத்த முடியாது. ஒரு குழந்தைக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் எவ்வளவோ ஒரு குழந்தைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அதை புரிந்து கொண்ட ஒரு குழந்தை தான் அப்பா அம்மாவோட அந்த விருப்பத்தைங்கிறத விட தன்னை எப்படி ஆளாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும். அதுபோல தான் தேவன் நம்மை எப்படியாவது நாம் யூதால பார்க்குறோம், வழுவாதபடி நம்மை காக்க வல்லவர். அவர் இன்னும் அநேக காரியங்களில் ஏசாயால பார்த்தோம், நல்ல வசனங்கள். அவர் எப்படிலாம் நம்மளை
அவருடைய பக்கமாய் திருப்பி கொள்ளவே விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. ஒருவேளை நாம் ஆண்டவர் அப்படியே விட்டு போடுறதில்லை, நம்முடைய அவிசுவாசங்களையும் காண்பிப்பார். இப்போது அவருடைய சீஷர்கள் அழைச்ச போது தோமாவை ஆண்டவர் தோமா மூலமாக ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார். அங்கே கடைசி நாட்களில் அவர் வர்றாரு. வந்தபோது அங்கே தோமா இல்லை, ஆனால் அநேக சீஷர்கள் இருக்காங்க. எல்லாரும் பார்த்தாங்க, ஆனால் தோமா பார்க்கல. ஆனால் நான் அவர் விழாவில் நான் கை போட்டவரையே நம்ப மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் அதுக்காக தேவன் அவனை அப்படியே விட்டுட்டு போயிடல. நீ என்னை நம்பலைல்ல, இத்தனை வருஷம் 3.5 வருஷம் என்னோட இருந்த, இவ்வளோ காரியங்களை பார்த்த, இவ்வளோ நான் அற்புதங்களை செஞ்சேன், நான் அடிக்கப்பட்டதை பார்த்தேன், நான் சிலுவையில் மரித்ததை பார்த்தேன், ஆனால் நான் உயிரோடு வந்தேன்னு சொன்னதை நீ நம்பலைல்ல அப்படின்னு ஆண்டவர் அவன் அப்படியே விட்டு போயிடல. மாறா அவனை கடிந்து கொண்டு அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அவன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இந்த உலகத்துக்கு சொன்னார். என்னது? கண்டு விசுவாசிக்கிறவனையிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஒருவேளை நாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தாலும் தேவன் அதை நம்முடைய நன்மைக்காக மாற்ற வல்லவர். அங்கே அநேக சீஷர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது அவங்களால அங்கே என்ன பண்ண முடியல, அந்த பேயை விரட்ட முடியல. அப்போ அவிசுவாசத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அந்த தகப்பன் சொல்கிறான், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன். அப்போ நமக்கு தேவனிடம் சேர முடியாதபடிக்கு, இல்லை தேவன் நம்மை நடத்த விரும்புகிற பாதையில் நாம் செல்ல முடியாததுக்கு நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவிசுவாசம்தான். தேவன் நம்மை நேசிக்கவில்லைன்னு பிசாசு சொல்கிற குற்றச்சாட்டுகளை நாம் நம்புறது, நம்முடைய சூழ்நிலைகளில் பார்த்து இது இப்படி இருக்குது அதனால தேவன் என் மேலே பிரியமாக இல்லை அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறோம். அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு. இதை யாரை பார்த்து சொல்கிறாரோ? எசையான்னா அவர் மகிமையை அவர் பார்த்தார். இந்த ஜனங்கள் இப்படி இருக்காமங்களே, தேவனுடைய மகிமையை காண முடியாமல் இருக்காங்களே, அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதே, அவர்கள் இருதயத்தில் உணர முடியாமல் இருக்கே, அவர்கள் தேவனை ஆரோக்கியமாக்கணும்னா அதுக்கு ஒரு காரியம் அவசியம், அவிசுவாசம் நம்மளை விட்டு போகணும். அப்போ விசுவாசம் நமக்கு வேணும்னா தேவனிட ஆண்டவரை எனக்கிட்ட இருக்கிற அவிசுவாசமான காரியங்களை காண்பீங்க, நேர்மை உள்ளவங்களா நம்ம சொல்லணும். பேதுருவை பார்த்து அவர் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொன்னார்னா ஒழிந்து போக முடியும். அவன் எப்படி? தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டவன். அநேக தருணங்களில் தேவனுக்கு தெரியும் நம்ம விசுவாசிப்போமா விசுவாசிக்க மாட்டோமா, எல்லாமே அவருக்கு தெரியும். தன்னுடைய முன்னறிவை கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் இத்தனை சீஷர்கள் மேலே இவ்வளோ அன்பாக இருந்து அவர்களை 12 பேர் இருந்தாங்கல்ல, 12 பேரில் 11 பேரும் அவர் மகிமையை கண்டவர்கள். அவங்களை இப்படியாவது நான் வழிவிடாமல் பார்த்துக்கொள்ளணும், அதுதான் அவரோட விருப்பம். அவங்கள நான் அழைப்ப உண்மையுள்ளவங்களா அவங்கள நான் கொண்டு போகணும், அதுதான் அவருடைய விருப்பம். அதனால தான் பேதுருக்கிட்ட முன்னாடியே ஒரு சாம்பிள் அது. அதாவது பேதுருவோட விசுவாசம் ஒழிந்து போக முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதே போல தான் மற்ற 11 பேரும், அது அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பேதுருக்கிட்ட அவர் சொல்கிறாரு, நீ போ, குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஏன்னா நீ மட்டும் இல்லை, மீதி 11 பேரும் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு போய்விட முடியும். அவருக்கு எல்லாமே தெரியும். பிசாசானவன் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்க பார்க்கிறான். என் மரணத்தை நான் போனதோட எல்லாமே முடிச்சு போயிடும் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் அது கிடையாது. இங்கே தான் ஒரு ஆரம்பம் இருக்குது. நான் பிதாவினால் பிதா எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த உங்களை அவரிடம் நான் அழைத்து செல்வதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன் அப்படிங்கிறத யார் மூலமாக? பேதுரு மூலமாக தான் சொல்கிறார். பேதுரு மட்டும் இல்லை, மற்ற 11 பேரும் விசுவாசிச்சாங்களான்னா ஆமாம், அவங்களும் விசுவாசியாமல் தான் போனாங்க. அப்படி தான் அவங்களுக்கும் நிலைமை இருந்தது. நம்பிக்கை குறைந்து போயிருக்கும், எல்லா சூழ்நிலைகளையும் அப்படி இருந்திருக்கும். அப்போ தேவன் பேதுருக்கு அது சொன்னதுன்னா அது நமக்கும் தான். சில சூழ்நிலைகளில் இயேசு மரித்தது போன்ற சில சூழ்நிலைகளில் நாம் போய்விடுவோம். என்ன ஆண்டவரே நீங்கள் உயிரோட இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிற ஒரு கடினமான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் நம்ம சொல்கிறார், நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் அவர் நமக்கு!
அப்புறம் இதில் பார்த்தோன்னா அவர் விசுவாசிக்காதவங்களை பற்றி இன்னொரு காரியமும் இருக்குது. யோவான் 6வது அதிகாரத்தில் 64வது வசனத்துலேருந்து நான் அப்படி படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேறு கான்டெக்ட்ஸில் இருக்கானாலும் யோவான் 6:64 ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்ததுபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். யாரு பிதாவின் அருளை பெறாதவர்கள் யார் அப்படின்னா விசுவாசியாதவர்கள். யாரை பற்றி இவர் சொல்றாரு? யூதாஸை பற்றி சொல்றார். அவன் பிதாவின் அருளை பெறாமல் கூடவே இருந்து தேவனை விசுவாசிக்காமல் போய்விட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு உதாரணம் யாரு அப்படின்னா யூதாஸ். அப்படிப்பட்டவங்களாம் நாம் இருந்துவிட முடியும். அவர் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் இடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். சீமோனின் குமாரனாய் யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்துவிட முடியும். தேவனிடமிருந்து நாம் எதை பெற விரும்புகிறோம்? இங்கே மற்ற 11 பேரும் வந்தது ஒரு நோக்கம், ஆனால் யூதாஸ் வந்தது வேறொரு நோக்கம். இயேசுவிடமிருந்து நித்திய ஜீவனையோ இல்லை அந்த அவருடைய மூதாதையர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படி அந்த சந்ததியினர் தேடின ஒரு காரியத்தை தேடாமல் யூதாஸ் வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட தேடினான். அதுதான் அவர்கள் பூரணராக தேவன் அவர்களை அனுமதித்தார். ஆனால் இவனை அங்கே இழந்து போனான். இப்படிப்பட்டவங்களாக இருந்த முடியும். நல்ல கிரியைகளை நாம் குறித்து கேட்டோம். ஆண்டவர் நம்மை நல்ல கிரியைகளின் வழியாய் நடத்த விரும்புகிறார். பிலிப்பியர் 2:13 பார்க்குறோம், விருப்பங்களையும் செய்கைகளையும் நம்மில் உண்டாக்குகிற ஆண்டவர். அப்போ நாம் நற்கிரியைகளை தொடங்கினவர் அப்படின்னா அது முதல்ல விருப்பத்தை செய்கையும் நமக்கு விருப்பத்தை கொடுக்கிறார். அதை செய்வதற்கான பலனை கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நடத்தி முடிப்பதற்கான பலனை கொடுக்காமல் தேவன் நம்மிடம் ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்கவே மாட்டார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவரை காண்பிக்கிற, நாம் தோற்று போகிற, நாம் மறுதளிக்கிற சூழ்நிலைகளில் வருகிற எல்லா தருணங்களிலும் தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறார். அவர் அடைந்த வழிகளை நமக்கு காண்பிக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ரோமர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலேருந்து படிக்கிறேன். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தமைவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாகி அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இங்கே கிரியைன்னு ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, நம் மனக்கடினம் இல்லை குணப்படாத இருதயம் இப்படி நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா, நம்முடைய நாம் குணப்படும்படி நம்முடைய இருதயத்தை தேவன்கிட்ட கொடுக்கல அப்படின்னா, நம்மள்கிட்ட நேர்மை இல்லைன்னா, நம்மை தேவன் நடத்துகிற பாதைகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா, அவர் நடத்துகிற பாதையில் ஆண்டவர் இப்படி தான் பரிசுத்தம் பண்ணும்படி என்னை நடத்துகிறார். இப்போ பேதுருவுக்கு இருந்த அந்த சூழ்நிலை போல எனக்கும் ஒரு சூழ்நிலை வருது. நான் குணப்படும்படி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார், எனக்காக ஜெபிக்கிறார், அவர் எனக்காக இருக்கிறார் அப்படின்னு நான் அவிசுவாசம் அப்படி நினைக்காதபடி அவிசுவாசம் உள்ளவனாக இருந்தால் அதை பொறுத்து தான் என்னுடைய அடுத்த கிரியைகளும் வரும். கிரியைகள் அப்படின்னா தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் நான் என்ன விசுவாசம், நான் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேனோ அதுதான் நான் என்னுடைய கிரியைகள் அதை தான் சார்ந்திருக்கும். தேவனை சார்ந்து தேவன் மேலே பற்றுதலாக இருந்து நான் விசுவாசமுடையவனாக இருந்தால் நான் செய்கிற கிரியைகள் அதற்கேற்ற நல்ல கிரியைகளாக இருக்கும். ஆண்டவர் துவக்கின நற்கிரியைகளை நான் செய்ய முடியும். இல்லை நான் என்னை நம்பி, இல்லை மனுஷீக அந்த இதில் யோவான் 12 பார்த்தோம்ல, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் தேடுகிறார்கள். அப்படிப்பட்ட விருப்பம் எனக்குள்ளே இருந்தது அப்படின்னா என்னுடைய கிரியைகள் அதன் அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ நான் சோர்ந்து போகிறவனாக இருந்து விடுவேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும் அப்படின்னா
என்னுடைய விசுவாசமும் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய எல்லாமும் என்னை அழைத்த தேவன் மேலே இருக்கணும். அவர் கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர் அப்படிங்கிற ஒருவேளை நான் தோல்வி அடையலாம், வீழ்ச்சி அடையலாம், என்னிடம் அநேக குறைவுகள் இருக்கலாம். குறைவுகள் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனால் எல்லா குறைவுகளின் மத்தியிலும் தேவன் என்னை சரிப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நடத்த வல்லவருங்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் தேவன் மேலே வைக்கும்போது, தேவனை சார்ந்து கொள்ளும்போது, என்னுடைய பலவீனங்களை சார்ந்து கொள்ளாமல் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது, என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்று கிறிஸ்து மேலே நான் விசுவாசம் வைக்கிற போது, என்னுடைய குறைவுகளை நான் பார்த்து அதைரியமடையாமல் அதை மாற்ற வல்லவர்னு விசுவாசம் தேவன் மேலே இருக்கும்போது நாம் நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாய் நாம் மாற முடியும். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாய் மாற முடியும். ஆமென். தேவன் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றி சொல்கிறேன். நாம் காலையிலேருந்து அநேக முறை கேட்டோம். விசுவாசத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. நானும் என்னோடய விசுவாசத்தை அறிக்கலாம் தான் வந்தேன். நம்ம கேட்டோம், பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தார். அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். நான் ஒரு சில வசனங்கள் மட்டும் படிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி தான் அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம்ல, அது ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இது சாத்தியம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, தேவனை அறியாத அந்நியர்களுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்போம் என்கிறது சாத்தியம். அதுவும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது சாத்தியம். நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி தான் உணர்வடைஞ்சேன். நாம் விசுவாசம் சொன்னோம்னா நம்மகிட்ட நான் பார்க்குறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற அநேகர்கிட்ட விசுவாசம் இல்லாமல் யாரும் இங்கே வரல. இப்போ நான் கேட்டேன், என்ன சொல்லுவீங்கன்னா, எல்லாரும் விசுவாசிகள் தான் இங்கே உள்ள எல்லாருமே. யாரும் அவிசுவாசத்தோடு இங்கே வரல. விசுவாசம் அவங்கள்ட்ட நிறைஞ்சிருக்கு. ஆனால் என்ன விசுவாசம் இருக்குங்கிறது தான் பிரச்சனை. நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்கிறது தான் பிரச்சனை. நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு, எனக்கு வேலை தருவார் ஆண்டவர், எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, நல்ல படிப்பு தருவார், என் சொந்தக்காரங்களை போல நானும் இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு பணக்காரனாக மாறிடுவேன். நல்லது தான், தப்பு இல்லை. ஆண்டவர் கொடுக்குறப்ப நம்ம எதுவும் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். ஆனால் நாம் எதை விசுவாசிக்கிறோம்? இப்போ நான் படித்தேன் பார்த்தீங்களா, அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நம்மளுக்கெல்லாம் அந்த விசுவாசம் இருக்கா? பவுல் இருந்தால் அப்படி தான் கேட்பார். வேதத்தில் என்னை பின்பற்றுங்கள்னு 2 பேர் சொன்னாங்க. யாரும் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பின்பற்றுங்கள்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க வேதத்தில். இயேசு கிறிஸ்து சொன்னார், 2வது பவுலும் சொன்னார். அதையும் படிக்கிறான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், சரி 1 கொரிந்தியர் 11. நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாகி. இயேசு சொன்னால் நமக்கு ஒரு கஷ்டம். இயேசு என்னை பின்பற்றுன்னு சொல்லிட்டாருன்னா, இல்லை அவர் தேவகுமாரன். அநேகருக்கு தோணுது அவர் தேவகுமாரன், பிதாவும் அவரும் திருத்துவத்தில் 3ஆம் நபர். அவர் சாதாரணமாக சொல்லிட்டாரு என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை விசுவாசிக்கிறதுக்கு. ஆனால் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் எல்லோரும் என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னார். அவரும் சாதாரண மனிதன். அவருடைய வரலாறுலாம் எழுதியிருக்கு. அவர் என்ன பண்ணார்? சபையை துன்பப்படுத்தினவர். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து பேரை சொல்கிறாங்களோ அவரெல்லாம் தூக்கி சபையில் போட்டவர். அவளை துன்பப்படுத்தினவர் தான் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் மத்தேயு 28:18 வசனத்திலிருந்து படிக்கிறான். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? நான் அப்படிதான் ஆண்டவர் கேட்குறாரு. நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்ற. நம்ம கேட்டோம்ல, நான் வந்து அவர் கையை பிடிக்கல, அவர் என் கையை பிடித்திருக்கிறார். அவர் என் கையை பிடித்திருக்கிறாருன்னா ஏதோ பகல் நேரத்தில் மட்டும் என் கையை பிடிச்சிட்டு நைட்டு தூங்குறப்ப என்ன விட்டுறதில்ல. நம்ம அனைவருக்கு அப்படி தான் இருக்குது. இயேசு நம்ம கையை பிடிச்சிருக்காரு அப்படின்னா சண்டே சர்ச்சுக்கு வரப்பெல்லாம் இயேசு நம்ம கையை பிடிச்சிருக்கிறாரு. திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இயேசு நம்ம கையை பிடிக்கலை. நான் பார்க்குறதான் சொல்கிறேன். யாரோ ஒரு சகோதரனுக்கோ இல்லை உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பாடுற பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம சபையிலையோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஸ்கூலில் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க, உன்னுடைய ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, உன்னோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது, நீ பாடுற பாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா நீங்கள் ஒரு பாட்டு பாடிக்காமின்னு சொன்னால் உடனே அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சினிமா பாட்டெல்லாம் பாடுறோம். ஏன்னா நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்மளை பற்றி சொல்லிட்டாங்களே, நம்ம சினிமா பாட்டு பாடிக்காமன்னு பாடுறோம். உன் டான்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம டான்ஸ் ஆடி காட்டுறோம். உன்னுடைய நீ சொல்கிற ஜோக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அவளை சந்தோஷப்படுத்த முடியும் நிறைய ஜோக்கெல்லாம் சொல்கிறோம். நான் பார்க்குறேன், என்னுடைய ஆஃபீஸில் நான் வேலை செய்கிற இடத்துலலாம் 9 வருஷம் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சேன். நான் ஒருத்தன் மட்டும்தான் அங்கே கிறிஸ்துவன், நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு நான் அங்கே போனவன். எங்கேயாவது பிக்னிக் போனோம், எங்கேயாவது போனால் ஆளாக நான் தான் நோ சொல்லுவேன், என்னால் வர முடியாதுன்றேன். 12 பேர் இருப்பாங்க, 12 பேரில் என்னை கூப்பிட்டு நீங்கள் வரையான்னு கேட்டால் வர முடியாதுன்றேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஒருத்தன் வரலன்னா அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆகிடும், பரவாயில்லன்றேன். எனக்கு அது தேவையில்லை, நான் வர முடியாது என்னால். எவ்வளோ மிரட்டுவாங்க என்ன, நீ ஒருத்தன் வந்தால் தான் நாங்கள் 11 பேர் கஷ்டப்படணுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது தாப்பா, நான் வர முடியாது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுவேன். எனக்கு அந்த தைரியமும் விசுவாசம் எப்படி வந்ததுன்னா ஆண்டவர் தான் கொடுத்தார். இந்த வசனத்தை அடிக்கடி நான் என்னோட இதயத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சிருக்கோம். அப்படி தான் சண்டே மட்டும் நம்ம ஆண்டவர் கையை பிடிக்கல, திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாரு. நமக்கு அப்போல்லாம் அவிசுவாசமாக இருக்கிறோம். நான் இன்னொரு வசனம் படிக்கிறேன். அப்போஸ்தலர் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு வந்து ஆண்டவரை மகிழ்ச்சார் அப்படின்னா அவருக்கு அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். பேதுருக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து வெளியே இருந்தாங்க, ஆவி நடத்தினாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து அவரோட விசுவாசம் உடையாதபடிக்கு ஜெபம் பண்ண வேண்டியிருந்தது. உங்களுக்கு எனக்கும் வந்து அப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நாம் வந்து ஆண்டவரை மறுதளிக்காமல் நம்மளால் பேச முடியும். நாம் வந்து பயந்து வரணும் அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பேதுரு வந்து மறுதளிச்சார்னா அது ஒரு ஆச்சரியப்பட விஷயமே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கிறார். நான் இப்படியே சொல்கிறேன், நான் சிஎஃப்சி சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி தானே நினைக்கிறீங்க? நம்ம எல்லோரும் விசேஷமாக நினைக்கிறோம். சிஎஃப்சி சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா விசேஷமாக, ஏன்னா புதிய ஏற்பாடினுடைய சத்தியம் எங்களுக்கு தெரியுது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்களும் வாழுவோம்னு சொல்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு பாட்டு பாடலான்னு செலக்ட் பண்ணேன். நான் தான் அந்த பாட்டை செலக்ட் பண்ணேன். இயேசுவை போல வாழுவோன்னு ஒரு பாட்டு செலக்ட் பண்ணேன். அதை பாட தெரியாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டோம். நான் தவறு சொல்லவில்லை. அந்த பாட்டை பாடணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஒரு வாரமாக எனக்கு உள்ள ஒரு போராட்டம். சபையில் போய் இந்த பாட்டை பாடணும்னு ஆசைப்பட்ற, ஆனால் நீ அப்படி உண்மையாகவே நினைக்கிறியா? இயேசுவை போல மாறுவோம், நீ உலகத்தில் எழுநோக்கும் பாடணும்னு ஆசைப்படுற, அந்த விசுவாசம் உனக்கு இருக்கான்னு ஆண்டவர் நான் கேட்குறாரு. நான் திரும்பியும் சொல்கிறேன், பேதுரு மறுதளித்தாருங்கிறதுக்காக நாம் எல்லாம் மறுதளிக்கணும் அவசியமே கிடையாது. நல்லா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவோ பவுலோ இங்கேருந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பேதுருக்கு அது கொடுக்கப்படல. நமக்கெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் நடக்கும்போது வழி இதுவேன்னு சொல்லக்கூடிய தைரியமான ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, பவுல் கூட ஒரு இடத்துல சின்ன தவறு செஞ்சார். அவர் அடிக்கிறப்ப ஒரு பிரதான ஆசிரியரை கேட்பார்,
நீங்கள் வந்து நியாயம் விசாரிக்காமல் அடிக்கிறீங்களே தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்டோம்னா பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்லுவார், நீ என்ன பிரதான ஆசாரியை திட்டுறன்னு சொன்னோன்னா மன்னிப்பு கேட்பாரு. ஆமாம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உங்களோட ஜனத்தின் அதிபதியை வந்து தீது சொல்லாதன்னு எழுதியிருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி பவுல் சொல்லுவார். பவுல் செஞ்ச அந்த தவறுக்கும் பேதுரு சொன்ன அந்த தவறுக்கும் 100 மடங்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் சொன்னோம்ல, சண்டே மட்டும் நம்ம வந்து பாட்டு பாடுறோம், மற்ற ஒரு வாரம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம பாட்டு பாடுறோம். பேதுரு மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒருத்தன். அப்போனா நம்மை அறியாமல் நம்ம அறியாமல் செய்கிற பாவங்கள்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். நான் அனுதினமும் சபைக்கு போகிறேன், நான் கிறிஸ்துவ பொண்ணு, நான் கிறிஸ்துவ பையன் சொல்லிட்டு அவங்கள போல நானும் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு அவங்கள போல நானும் ஜாலியாக இருந்துட்டு இருந்தேன்னா தேவன் உங்களை வந்து அந்த வசனம் இருக்குது, நான் சொல்ல இன்னும் சொல்கிறேன், அவள் வந்து தேவன் அநீதிக்கு ஒப்பு கொடுப்பாருன்னே போட்டிருக்கு பைபிளில். நீங்கள் தெரியாமல் போக செஞ்ச பிரச்சனை இல்லை. நான் வந்து அநேக முறை தவறுறேன், நான் வந்து பரிசுத்தமான சொல்ல நானும் தவறுறேன், ஆனால் எதையும் விரும்பி செய்கிறதில்ல. நம்ம அநேகரை வந்து விரும்பி செய்கிறோம், பிறகு எப்படி நமக்கு விசுவாசம் வரும்? நீங்கள் விரும்பாமல் தவறு செஞ்சால் தப்பு இல்லைங்க. ஒரு உலக பாட்டே இருக்குது, தப்பு என்பது தவறு என்பது தெரிந்து செய்வது, தப்பு என்பது தெரியாமல் செய்வதா? சரியா சொல்லத்துல எனக்கு தவறு என்பது தவறி செய்வதாம், தப்பு என்பது தெரிந்தே செய்வதாம். நாம் அநேகர் வந்து தவறு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து விசுவாசம் வைக்கிறோம்னு சொல்கிறோம். தப்பு செஞ்சுட்டு செஞ்சால் ஆண்டவர் மன்னிச்சிடுவாருங்க. நான் திரும்பி ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆனால் தவறு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்கள் அதுக்குரிய கூலியை அனுபவிச்சே ஆகணும், நீங்கள் விதைச்சதை அறுத்தே ஆகணும். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனால் உற்சாகம் என்னென்னா, தேவன் நம்ம அதோட நிப்பாட்டலை, இதோட தேவனை வந்து நம்மளை வந்து ஒரு வாத்தியார் போல ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும் விரும்பலை. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்து 1 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் படிக்கிறேன், 7ஆம் வசனம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவின் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, நமக்குள்ள பரிசுத்த ஆவியினர் வந்துட்டா போதும், நாம் வந்து பலன் நமக்கு கிடைச்சிடும். நம்ம அதுக்கு வந்து நம்ம தான் மனிதர்களை வந்து உடல் ரீதியாக பார்க்குறோம். நல்லா ஒல்லியாக இருந்தால் நம்ம வெயிட்டு தூக்க கூப்பிட மாட்டோம், நல்லா பலசாரியாக இருந்தால் தான் வெயிட்டு தூக்க கூப்பிடுவோம். ஆனால் தேவன் அப்படி பார்க்கறது இல்லை. தேவன் வந்து பரிசுத்த ஆவியினர் வல்லமை. நீங்கள் நெட்டில் தெரிப்பது தெரியும், கையும் காலும் இல்லாமையே ஒரு 2 கால் 2 கை இல்லாத ஒரு சுவிசேஷன் இருக்கிறாரு. பிறக்கும்போதே அவருக்கு 2 கை கால் இல்லை, அவர் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. நமக்கு 2 கை கால் இருக்கணும். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு குடிசை வீட்டில் பிறந்ததுனால ஆண்டவர் கூடயும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். அன்னைக்குடைய நம்ம வாயத்திலிருந்து சொல்கிறதில்ல, நம்மளுடைய இதயத்தின் எண்ணங்கள்லாம் அப்படி தான் இருக்குது, நம்முடைய செயல்கள்லாம் அப்படி தான் இருக்குது. நமக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை, தினந்தோறும் கூலி வேலை செய்கிறோம், அதனால் ஆண்டவருக்கு வந்து உண்மையாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். நமக்கு மாதம் சம்பளம் வந்துருச்சுன்னா நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம்னு நினைக்கிறோம். இல்லை, உங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் நீங்கள் உண்மையாகவே இருக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பரிசுத்த பலத்தெல்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது பொருட்டே இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்குது நம்மகிட்ட என்ன இல்லைங்கிறதுலாம் ஒரு காரியமே கிடையாது. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, இதை பரிசுத்தாவினர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரிந்துமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆமாம் ஆண்டவரே, நானும் அப்படித்தான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நாம் வந்து ஏதோ இந்த பூமியில் வாழ்நாளெல்லாம் என் பையன் டாக்டர் ஆகணும், அவன் கார் வாங்கணும், நான் சொந்த வீடு இல்லை, என் பையன் வந்து மாடி வீட்டில் வாழ்ந்து சாகணும், இப்படிப்பட்ட விசுவாசங்களாக சாத்தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான். நம்ம யாரும் ஏமாற வேண்டாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் வந்து எதற்கும் பயப்படவே வேண்டாம். சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவு புரிந்தும் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் அதை விசுவாசிப்போம். நம்ம நெருக்கி நிற்கிற பாவத்தில் நம்ம பார்க்கவே வேண்டாம். அந்த பாட்டோட அடிக்கடி நானும் பாடுவேன், கண்களை பதிய வைப்போம்,
கர்த்தராம் இயேசு மாரிலாம் நான் எப்பெல்லாம் நெருக்கப்படுறேனோ, எனக்கு எப்பெல்லாம் சூழ்நிலை வந்து இறுக்கமாகுதோ அப்போல்லாம் வந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு தான் கேட்குறேன். ஏன்னா சகலத்தையும் படைத்த தேவன் அவர். நான் 2 பேரை தான் உதாரணமாக சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஒன்று பவுல் சொன்னேன், 2வது ஸ்தேவான். அப்போஸ்தலர் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6ல், அந்நாட்களில் சீர்சர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரியருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் நாணமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுவோம். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தெரிந்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், 2 பேர் சொல்றாங்க, விசுவாசமும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன் ஸ்தேவான். நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் வந்து ஒரு ஸ்தேவானா இருக்கணும். நானும் பவுலை போல சொல்லணும். நான் பவுலை போல ஊராருக்கு சொல்லணும் அவசியம் இல்லைங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றப்போல என்ன பின்பற்றணும்னு நான் எல்லாருக்கும் சொல்லணும் ஆசைப்படல. என் பையனுக்கு என் பொண்ணுக்கு சொன்னால் கூட போதும் நான் நினைக்கிறேன். என் பையனுக்கு பொண்ணுக்கு வந்து நான் கிறிஸ்துவை பின்பற்றப்போல என்னை கிறிஸ்துவை பின்பற்றுங்கப்பான்னு என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் சொன்னாலே நான் வந்து பாக்கியமாக நினைப்பேன். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். நம்ம இப்போ என்னை பின்பற்ற போல கிறிஸ்துவை பின்பற்றணும்னு சொன்னோம்னா நம்ம சிந்தனையில் எங்கே போகுதுன்னா, கடவுளை அறியா அஞ்ஞானிகளுக்கெல்லாம் சொல்லணும், என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லணும், இல்லை நம்ம சொல்கிறோமே ஆவி இல்லாத சபை செத்த சபைன்னு சொல்கிறோம். யார் யாரும் ஞாபகம் வருவாங்க நமக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும். அப்படி இல்லை. முதலாவது நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் ஸ்தேவான் இருந்தான். அவன் ஸ்தேவான் இறக்கும்போது சொன்ன வசனம் அதான். நான் சொன்னேன், பவுல் சொன்ன மாதிரி என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னதில் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பவுல் சொன்னார். அதேமாதிரி ஸ்தேவான் என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்துவை போல் அவரும் ஒரு வார்த்தை சொன்னார். சிலுவையில் மரிக்கும்போது இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவருக்கு மன்னியும்னு சொன்னார். அதே வார்த்தையை ஸ்தேவான்னு சொன்னார். இவங்கெல்லாம் வந்து ஏதோ வானத்தில் வந்து தங்குன்னு குதிச்சு வந்தவங்க இல்லை. நம்மை போல மாமிசமும் சதையும் மாமிசமும் பிறந்தவர்கள். ஏன் அவங்களால அப்படி வாழ்ந்து முடிஞ்சுன்னா அவங்களோட பரிசுத்தாவின் வல்லமை இருந்தது. அவங்க விசுவாசம் அவ்வளவா இருந்தது அவங்ககிட்ட. நம்மகிட்டையும் அந்த விசுவாசம் இருக்கணும். நம்ம காலையிலேருந்து விசுவாசம் கேட்டு என் கூரை வீடு உழுகுத ஆண்டவரே, அதை வந்து ஓடு போட்ட விடலை மச்சி விடத்தை வரலாம் அப்படி சாதாரணமாக இருந்துடாதீங்க. பரிசுத்தாவினர் இடத்துல வந்து பலம் அடைந்து சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேவானை போல பவுலை போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம தேவன் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சொன்னதான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ, தேவனால் நான் ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு நிச்சயம் இருக்கவங்க தான் அந்த வாழ்க்கை சாத்தியமாக இருக்கும். நான் பார்க்குறேன். நான் இதை சொன்னவொன்னா இப்போ இல்லை, நான் 6 வருஷம் முன்னாடியே சொல்கிறேன். இந்த மாதிரி நான் பேசினா என் மனைவியே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் சகரிப்பன் புணல் அடிப்பாங்க என்ன. நான் இதெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். நான் சகரிப்பன் புணல் இல்லாமா அவரை விட பெரிய காரியங்களை செய்வேன். எனக்கு விசுவாசம் இருக்குது. நான் ஏன் அவரை பார்க்குறேன். நான் வந்து சகரிப்பன் பார்க்க மாட்டேன், பிரபாகரை பார்க்க மாட்டேன். பேர் சொல்ல தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்மள அனைவருக்கு வந்து சிந்தனைகளாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப வெக்கப்படுறேன் இதை நான் சொல்கிறதுக்கு. பிதாவை போல இருப்போம்னு சொல்ல நமக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. நம்ம இங்கே நின்று பேசுகிறவங்க தான் நாளைக்கு என்ன கூட சொல்லுவீங்க. நீங்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. தயவு செய்து இங்கே நின்று பேசுகிற யாரையும் அவங்க மைண்டில் வைக்காதீங்க. பிதாவை பாருங்கள். என் மனைவியை எனக்கு குற்றப்படுத்துவாங்க, நீங்கள் ஒன்றும் சகாரி பண்ணணும்ல, நான் ஒன்றும் ஆணி பண்ணல, அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரி போல பேசுகிறாய். நான் இங்கே மெல்ல சொல்கிறேன், வீட்டில் இருந்தால் அதை பலமாக சொல்லுவேன். நான் அதுக்கெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். என் மனைவி சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். என்னுடைய நோக்கம்லாம் பிதாவின் நாமம் மகிமைப்படணும். அவர் கொடுத்த பரிசுத்தான பலத்தை நான் அடைந்து என்னை எதற்காக முன்குறித்தாரோ, தேவன் நம்மை முன்குறித்தார்னு சொல்கிறோம்னா தான், நம்ம எதற்காக முன்குறித்தாரோ அதை முற்று முடிய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறப்ப. நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் அவரோட எத்தனையோ வசமாக சொல்லியிருக்கு. யூதாவுடைய கடைசி நிருபத்திலையும் சொல்லி முடிக்கிறான். யூதாவுடைய கடைசி நிருபத்தை என்ன போட்டிருக்குன்னா,
தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக கனமும் மகமும் வல்லமையும் உடையதாக. அதுக்கு மேலேருந்து படிக்கிறேன் 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரை ஞானமுள்ளவருமாகிய தம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. நம்மை வலுவாதபடி காக்கிற தேவன் அவர். நாமெல்லாம் வலுவாதபடி அவருடைய பிள்ளைகள். நம்ம சண்டே மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை முறை உங்களுக்கு நான் ஏதோ சலிச்சாலும் பரவாயில்ல, நம்ம அனைவரும் வந்து சண்டே மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நீங்கள் வேதத்தை போய் நல்லா பொறுமையாக படித்து பாருங்கள். மற்ற நான் சொன்ன வசமாக தான் போட்டிருக்கு. உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்று அவர் வர்ற வரைக்கும், இல்லை நான் மரிக்கும் வரைக்கும். நான் அந்த பூமியில் இருக்கேன்னா ஒன்று அவர் வர்ற வரைக்கும் நான் ஜீவனோடு இருந்தேன்னா அவர் என் கூட இருப்பார். ஒருவேளை நான் மரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் என் கூட அவர் இருப்பார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, உங்களோடும் கூட இருப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு அவர். நம்மளுடைய விசுவாசம் வந்து வெறும் மண்ணுக்குடிதான் வந்துடக்கூடாது. நம் கண்களை வந்து மேலே எடுப்போம். பிதாவானவர் சொல்லியிருக்கிறார், உங்களை நான் திக்கற்ற பிள்ளைகளை விட மாட்டேன், என்னிடத்தில் வருகிற ஒருவனும் புறமே தள்ளுவதில்லை. இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நமக்கு வெறும் பூமிக்குரிய காரியங்களாம் ஞாபகம் வந்துடுது. அப்படி வர வேண்டாம். நான் சொல்கிறேன், இருந்தாலும் எனக்கு உற்சாகம் வந்து தான். நான் யூத் மீட்டிங் பண்ணப்பெல்லாம் ஜாக் பண்ண கூட சொன்னார், போய் பேசுகிறேன். அவங்க ஆஃபீஸில் வந்து ஃபோன் வந்தால் நான் இல்லைன்னு சொல்லுவாரான். உடனே நான் இங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க அநேக முறை. அவர் வந்து கட் பண்ணிட்டு வரான் ஃபோனை. கட் பண்ணிட்டு திரும்ப ஃபோன் வந்தால் அதுக்கு முன்னாடி சொல்லிடுவாரான், நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன், போய் சொல்ல முடியாது அதனால் வேறு யாராவது ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னார். எனக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வரப்பெல்லாம் ஆரம்ப நாட்களில் சொல்கிறேன். நான் அப்போ தான் சபைக்கு வர ஆரம்பித்தேன். அப்போலாம் எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. அதெல்லாம் முடியாத காரியம், அப்படிலாம் சொல்ல முடியாது, நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்லாம் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் உணவு தீர்க்கம் எனக்கு உணர்த்தினார். பரிசுத்தம் எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் தலையே வெட்டினாலும் பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்லுவேங்கிற தைரியம் எனக்கு வந்தது. 12 பேர் இருக்கிறப்ப நான் மட்டும் முடியாதுன்னு சொல்கிறேன்னா ஏதோ நான் வந்து என்னோடய சுயபலத்தில் சொல்லலை. ஆண்டவர் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தார். பரிசுத்தம் அந்த வல்லமையை எனக்கு கொடுத்தாரு. 11 பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ ஒருத்த முடியாதுன்னு சொல்லிட்டுனா அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிரும், நாங்களாம் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் வாடான்னு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன இந்த வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல சார், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏதோ நான் என்னுடைய பெருமைக்குன்னு நான் சொல்லலைங்க. இன்றைக்கும் பரிசுத்தம் அப்படி தான் இருக்கிறார். சிறு பிள்ளைகள் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பேன்னு நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் பிறந்தே ஆண்டவருக்குன்னு வைராக்கியம் நிற்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பிறந்துட்டோன்னு சொல்லி நீங்கள் சபைக்கு வரல. உங்கள் அப்பா அம்மா சபைக்கு போகிறதா நீங்களாம் சபைக்கு வரல. தேவன் உங்களை தாயின் கருவிடை முன்குறித்தார். அதனால தான் நீங்களாம் சபைக்கு வந்திருக்கீங்க. பாக்கியவான்கள் நீங்களாம். அந்த உணர்வோடு இப்பயே இருக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்மளாம் ஒரு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 2 பாத்திரங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிற 2 பாத்திரம் இருந்தாலும் கீழே வந்து உடஞ்ச பாத்திரத்தை என்ன தான் ஒட்ட வச்சாலும் அதுக்கும் உடையாத பாத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்க்குறதுக்கு வேணால் 2 ஒன்று போல் இருக்கும். ஆனால் உடஞ்ச பாத்திரத்தை ஒட்ட வச்சுருந்தோன்னா அந்த நலிவு சரிவுலாம் தெரிய தான் செய்யும். நானும் வருத்தப்படுறேன். எனக்கெல்லாம் இது வந்து நான் வந்து உடையாத பாத்திரமாக இருந்துக்கணும். ஆண்டவரே பரவாயில்ல, கடந்த காலங்களை ஆண்டு அறியாத நாட்களை தேவன் காணாத ஊர் இருப்பார். மனம் திரும்ப வேண்டும் என்று இப்பொழுது சொல்கிறாரு. அப்படின்னு தான் எனக்கு கேட்டுச்சு. உன் கடந்த காலங்கள் எல்லாம் நீ பார்க்காத, இதுக்கப்புறம் வந்து உன்னுடைய பாத்திரத்தை வந்து நீ பழுது இல்லாமல் பார்த்துக்கோ. ஆமாண்டவரே, நான் வந்து உமக்கு பயன்படுகிற பாத்திரமாய், ஒரு உடையாத ஒரு பாத்திரமாக, நீ வணையிடக்கூடிய பாத்திரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி தான் விசுவாசிக்கிறேன். தேவன் இதை எல்லாத்துக்கும் கொடுக்க வல்லவர். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை சார்ந்து கொள்கிறார்களோ, கேட்டோம்ல, கதவு நிலையருகே நின்று யாரெல்லாம் அவர் கதவு நிலையருகே நிற்கிறார்களோ அவருக்கு ஒருவரையும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நான் சொல்லங்க, வேதமே சொல்லுது, என்னை நம்புகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போகிறேன்னு சொல்கிறாரு.
நமக்கு தான் காரியங்கள் வந்து தலை வெள்ளம் போகிற மாதிரி தெரியும், தலைக்கு மேலே ஜான் போகிற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் அப்படி விடமாட்டார். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி தான் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். தேவன் கொடுத்த நாளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் வரும் காலங்களில் நாம் இப்போ எப்படி இருக்கணும்னு பார்க்க மாட்டேன், ஆனால் தேவன் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் வெளிப்படுவேன் அப்படிங்கிற நான் முழுவதுமாக விசுவாசிக்க நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென்.